ආමේන්. ආමේන්. හොඳයි අපි යමු ස්වාමීන් වහන්සේගේ වචනයට. நாங்கள் தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் போவோம். අපි අද බලන්න යන්නේ කුෂ්ඨ රෝගියෙක්ගේ කතාවක් අපි බලන්න යන්නේ. நாங்கள் இன்றைய நாளில் ஒரு குஷ்டரோகியுடைய கதையை குறித்து நாங்கள் අපි பார்க்க කුෂ්ඨ போகிறோம். රෝගීන් වගේ තමයි හිටියේ. நாங்களும் குஷ்ட ரோகம் அடைந்து வியாதியஸ்தர் போல் தான் இருந்தோம். මොකද බයිබලයේ කියනවා කුෂ්ඨ රෝගයක් හැදුනට පස්සේ வேதம் சொல்லுகிறது குஷ்ட அவருக்கு வியாதி வந்ததுக்கு பின்பதாக එයාව තනි කරනවා. அவரை தனிமைப்படுத்துவார்கள். නිරෝධායනය කරනවා. அவர்களை அவ்வாறாக தனிமைப்படுத்தி வைப்பார்கள். සමහර කුෂ්ඨ රෝගීන්ගේ කුෂ්ඨය හොඳ වෙන්න පුළුවන්. சிலருடைய குஷ்டரோகம் அது சிலருக்கு சுகமாகும். සමහර අයට කුෂ්ඨ රෝගය හොඳ වෙන්නේ නැහැ. சிலருடைய அந்த குஷ்ட வியாதி சுகமாகாது. කුෂ්ඨයෙන් මැරිලා යනවා. அவர் அப்படியே குஷ்ட வியாதியோட மரித்து போவார். කුෂ්ඨ රෝගයක් කෙනෙක්ගේ ඇඟේ තිබුණොත් குஷ்டரோகம் ஒருவருடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது එයා ගඳයි. அவர் நாற்றம் பிடித்தவராய் මේ இருப்பார். කුෂ්ඨය හා සමානයි පාපය. இந்த குஷ்டரோகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது பாவம். ඒක අපි අද බලන්න යනවා කුෂ්ඨ රෝගයේ සහ පෞකාර මිනිස්සයා. මම ඔබ ඉස්සර කුෂ්ඨ රෝගීව තමයි හිටියේ, පෞකාරයන්ව තමයි හිටියේ. හැබැයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ නිසා අපි සුව වුණා. සුව වුණාට පස්සේ පවිත්‍ර වීම පිණිස නිතරම සභාවට යන එක ඉතාම වැදගත් කියලා අපි බලන්න යනවා. நாங்களும் நீங்களும் குஷ்டரோகம் பிடித்தவர்களாய் பாவத்திலே நாங்கள் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறோம். அதற்கு பின்பதாக நாங்கள் அனுதினமும் எங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். කුෂ්ඨ රෝගයක් තියෙන මිනිස්සෙක්ව පවුලෙන් අයින් කරනවා. குஷ்டரோகம் இருக்கிறவரை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். පෞකාර මිනිස්සයා දෙවියන් වහන්සේගෙන් අයින් වෙනවා. பாவியான மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிந்திருப்பான். ඒ වගේම කුෂ්ඨය පවුලෙන් අයින් කරනවා වගේ අපි මේ කුෂ්ඨ රෝගියාව இந்த குஷ்ட வியாதி வந்தவரை குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைப்பது போல் පාපය කුෂ්ඨයක් වගේ දෙවියන් වහන්සේගෙන් අපිව අයින් කරනවා. பாவம் இந்த குஷ்ட வியாதியை போல் தேவனிடத்திலிருந்து எங்களை பிரித்து ඒ வைத்திருக்கும். වගේම කුෂ්ඨයක් හැදිච්ච මිනිස්සෙක් එක්ක මිනිස්සු ආශ්‍රය කරන්නේ නැහැ. அதே மாதிரி இந்த குஷ்டரோகம் வந்த மனிதரோடு யாரும் பழக்கப்பட மாட்டார்கள். මොකද කුෂ්ඨය පැතිරෙනවා. காரணம் அது பரம்பு மற்றவருக்கு. ඒ වගේම තමයි බයිබලයේ කියනවා පව් පාපය ඇවිල්ලා බොහෝ දෙනෙක්ව කිලුටු කරනවා කියලා. அதே மாதிரி நாம் வேதம் පාපය சொல்லுகிறது බොහෝ වෙනවලු, වැඩි වෙනවා, හැමතැනම පැතිරෙනවා. பாவம் அப்படித்தான் மற்றவர்களிடத்திலே அவ்வாறு பரம்பி செல்லும், எல்லா இடத்திலும் அது பரவும் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ වගේම කුෂ්ඨය හැදිච්ච මිනිස්සෙක් ගඳයි. அதே மாதிரி குஷ்டரோகம் வந்த மனிதன் நாற்றம் பிடித்தவராய் இருப்பான். එයා ගඳයි වගේම පෞකාර මිනිස්සයාගේ ස්වභාවයක් ගඳ ගහන ස්වභාවයක්. அந்த குஷ்டவியாதி வந்தவர் நாற்றம் பிடித்தவர் மாதிரி தான் பாவத்தில் இருக்கிற மனிதனும் நாற்றம் பிடித்தவராய் இருக்கிறார். ගොඩක් පරණ ගිවිසුමේ කුෂ්ඨ රෝගී හැදිච්ච මිනිස්සයන් ගොඩාක් අය ජීවත් වුණේ නැහැ. ගොඩක් අය කුෂ්ඨ රෝගයෙන් මැරිලා ගියා. பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகம் வந்த அநேகர் உயிரோடு இருக்கவில்லை, அநேகர் மரித்து விட்டார்கள். හැබැයි අලුත් ගිවිසුම තුළ ජේසුස් වහන්සේ කියනවා කුෂ්ඨ රෝගියාට කියනවා පවිත්‍ර වෙයන්න. මම නුඹව සුව කරනවා කියලා. කුෂ්ඨ රෝගියාව සුව කරාට පස්සේ ඊට පස්සේ ජේසුස් වහන්සේ කියනවා ගිහිල්ලා දේවමාලිගාවේ පූජකයාට පෙනී ඉන්න, පවිත්‍ර වීම පිණිස පෙනී ඉන්න කියලා කියනවා. புதிய ஏற்பாட்டிலே இயேசு சுவாமியோட காலத்தில் அவர் சொல்லுகிறார், குஷ்ட வியாதிகளை பார்த்து நீங்கள் சுத்தமாங்கள், பரிசுத்தமாங்கள் என்று சொன்னதுக்கு பின்பதாக பழைய ஏற்பாடின் நீதியின்படி ஆசாரியரிடத்திலே போய் அதற்கான காரியங்களை நீர் காண்பிக்க வேண்டும் என்பதாக. ඒ වගේම දැන් තියෙන කුෂ්ඨ වගේ නෙමෙයි. ඒ කාලේ කුෂ්ඨයක් ආවට පස්සේ ඒ කෙනා අනිවාර්යයෙන්ම මැරෙනවා. இந்த காலத்தில் இருக்கிற குஷ்ட வியாதியை போலல்ல, அந்த காலத்தில் இருந்த குஷ்டரோகம் வந்தால் நிச்சயமாக அவர் மரிப்பார். ඒ වගේම තමයි පාපයත් කුෂ්ඨයක් වගේ. පාපේ කුලිය නම් මරණයයි. அதே மாதிரி தான் பாவம் ஒரு குஷ்ட வியாதியை போல இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ඒ විතර නෙමෙයි, කුෂ්ඨ රෝගියාට කවදාවත් ඔහුගේ කනට හොඳ දේවල් ඇහෙන්නේ නැහැ. அதே மாதிரி தான் இந்த குஷ்ட வியாதி வந்த மனிதனுடைய செவிக்கு எல்லாம் ஒருபோதும் நல்ல காரியங்களை கேட்க கூடாது இருக்கும். අපිත් පෞකාරයන්ව ඉන්නකොට අපිට කවුරුත් හොඳ දේවල් අපිට කිව්වේ නැහැ එළියේදී. நாங்களும் பாவிகளா இருக்கும் பொழுது, வெளியில இருக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல காரியங்கள் எங்களுக்கு யாரும் கேட்பதற்கு சொல்லவில்லை. එයා පාරේ යනකොට එයත් කෑ ගගා යන්න ඕනේ අපවිත්‍රයි 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 කියලා. කිලුටුයි 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 කියලා. ඉස්සරහින් දකින කෙනත් මෙයා කබාය වගේ දාගෙන එනවා, පේන්නේ නැති වෙන්නේ. ඇස් දෙක විතරයි පේන්නේ. එහෙම යනකොට මිනිස්සුත් මෙයාව ඈතින් දකිනකොටම කියනවා අපවිත්‍රයි 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 කියලා කියනවා. அவர் அந்த குஷ்ட வியாதி வந்தவன் தூரத்திலிருந்து வரும்பொழுது சத்தமாய் சொல்ல வேண்டும், நான் தீட்டுள்ளவனா இருக்கிறேன் என்று கத்தி சொல்லிக் கொண்டு போகணும். அதே மாதிரி அவரை காண்கிற தூரத்திலிருந்து பார்க்கிற அவரும் சொல்லணும், இதோ தீட்டுள்ள ஒரு மனிதன் வருகிறான் என்று.
என்று. දැන් ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුධිරය නිසා இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் நிமித்தமாய் අපේ කුෂ්ඨය සුව වුණා. எங்களுடைய குஷ்ட வியாதி சுகமாக்கப்பட்டது. අපි පෞකාරකමින් නිදහස් වුණා. எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம். ආමෙන්. ආමෙන්. ජේසුස් වහන්සේගේ ලේ නිසා. இயேசுவுடைய திரு இரத்தத்தின் ජේසුස් நிமித்தமாய் වහන්සේගේ ලේ නැත්තම් අපි තාමත් කුෂ්ඨෙන් තමයි ඉන්නේ. යේසු- ගඳගගා තමයි ඉන්නේ. අපිට හොඳ ආරංචියක් ඇහෙන්නෙම නැහැ. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இல்லாவிட்டால் நாங்களும் இன்னும் நாற்றம் பிடித்தவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். நல்ல செய்தி எங்களுக்கு கேட்டு இருக்காது. දැන් අපි කුෂ්ඨයෙන් පවිත්‍ර වුණා. நாங்கள் குஷ்ட வியாதியிலிருந்து ඒ நாங்கள் කියන්නේ අපි பரிசுத்தமானோம். පෞකාරකමින් අපි නිදහස් වුණා යේසුස් වහන්සේගේ රුධිරය තුලින්. நாங்கள் பாவிகளாக இருந்த எங்களை இயேசு கிறிஸ்து இரத்தத்தை கொண்டு எங்களை சுத்திகரித்து இருக்கிறார். හැබැයි කුෂ්ඨ රෝගියා සුව වුණාට පස්සේ යාට තියෙනවා සභාවට ගිහිල්ලා පවිත්‍ර වෙන්න ඕනේ පූජකයා ඉදිරියේ පෙනී සිට. அவர் அந்த குஷ்ட வியாதியை சேர்ந்தவர் சுத்தமாகினதுக்கு பின்பதாக ஆசாரியன் இடத்திலே போய் அவரை காண்பிக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாகும் ඒ වගේම තමයි අද අපි පාපයෙන් ගැලවුණා ජේසුස් වහන්සේගේ රුධිරය නිසා. දැන් අපි ඇයි චර්ච් එකට එන්නේ? චර්ච් එකට එන්නේ පවිත්‍ර වීම සඳහා. දෙවියන් වහන්සේගේ වචනය ඇසීමෙන් දිනපතා පවිත්‍ර වෙන්න ඕනේ පූජකවරයා. උන්වහන්සේගේ ලේ ගැන ප්‍රකාශ කරන්න ඕනේ ඔබට. ඔබ මෙතෙක් කාලය සුභාරංචිය අහපු නැති නිසා සභාවේ හැම සතියෙම ඔබ සුභාරංචිය අහන්න ඕනේ. ඇයි සභාව තියෙන්නේ කියලාත් මම කාරණාවන් තුනක් කතා කරන්න වෙනවා. අද එකයි කතා කරන්නේ. நாங்களும் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? நாங்கள் அனுதினமும் ஆலயத்துக்கு வந்து எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் கூடாக சபை போதகர் எங்களுக்கு போதிக்கும் பொழுது நாங்கள் நற்செய்திகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். 3 காரியங்களை நான் பேசுவேன். இன்றைய நாளில் ஒரு காரியத்தை பேச போகிறேன். ජේසුස් වහන්සේගේ ලේ නැතුව මොන තරම් උපදෙස් දුන්නත් වැඩක් නැහැ. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இல்லாமல் எவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் මේ பிரயோஜனமற்றது. ලෝකයේ තුල මොටිවේෂන් කොච්චර වචන තියෙනවද? මිනිස්සු කොච්චර කතා කරනවද? இந்த உலகத்திலே தைரியப்படுத்தும்படியாக எவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது. හැබැයි මිනිස්සු වෙනස් වෙලා තියෙනවද? ஆனால் மனிதர்கள் மாறி இருக்கிறார்களா? ඉස්කෝලේ ගියාම ළමයෙක් උදේ ඉඳන් දවල් 1 වෙනකම්ම ටීචර්ස්ලා කියනවා එයාට ලෙක්චර්ස් දෙනවා. කවුද වෙනස් වෙලා ඉන්නේ? பாடசாலைக்கு பிள்ளைகள் போகும் பொழுது காலையிலிருந்து 1 மணி வரைக்கும் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் மாறினதை எங்களை காண முடியாது இருக்கிறது. මොටිවේෂන් මිනිස්සෙක්ව වෙනස් කරන්නේ නැහැ. ඒ වෙලාවට පොඩි తాවකාලික පොඩි සතුටක් තෘප්තියක් ඇති වෙනවා මිසක් ඒ වෙලාවේ තීරණයක් ගන්නවා මෙහෙම ඉන්න ඕනේ කියලා. හැබැයි යාට තීරණයක් ගත්ත විතරයි ඒක ක්‍රියාත්මක කරන්න බෑ. ජේසුස් වහන්සේගේ ලේ නෑ, උන්වහන්සේගේ ආලේපේ නෑ. ஊக்குவிக்கும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள சில நேரம் நாங்கள் தீர்மானங்கள் எடுப்போம், இப்படி இருப்போம் என்று அந்த நேரத்திலே மாத்திரம் தீர்மானித்து விட்டு அதை செய்ய மாட்டோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எங்களுக்குள்ள இல்லாத நிமித்தமாய். ඕන කෙනෙකුට අපිට උපදෙස් දෙන්න පුළුවන්. හැබැයි පාපයෙන් හැරෙන්න ජේසුස් වහන්සේගේ ලේ නැතුව කිසි කෙනෙකුට බෑ පාපයෙන් හැරෙන්න. யாருக்கும் எவருக்கும் உபதேசங்களை சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இல்லாமல் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුධිරය අපි උදෙසා උන්වහන්සේ වැගිරුවේ නිකන් නෙමෙයි. උන්වහන්සේ නිකන් අපිට උපදෙස් දෙන්න ආපු තැනන් වහන්සේ නෙමෙයි. හොඳ උපදේශකයෙක් නෙමෙයි. උන්වහන්සේ උපදෙස් දුන්න අය උපදෙස් අපේ ජීවිතය තුළ ක්‍රියාත්මක කරන්න උන්වහන්සේගේ ලේ දුන්නා. ලේත් එක්කම ආලේපයත් උන්වහන්සේ අපිට දුන්නා සුද්ධාත්මයන් වහන්සේ තුලින්. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு சும்மா ஆலோசனையை மாத்திரம் சொல்லிவிட்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்து அதன் கூட எங்களுக்கு செயல்படுத்துமாறு எங்களுக்கு உதவி செய்து යේසුස් கொண்டிருக்கிறார். වහන්සේ ආගමක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவான ஒரு சமயத்தை சேர்ந்தவர் அல்ல. යේසුස් වහන්සේ අපි ආගමක් හැටියට බලන්නත් හොඳ නැහැ. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சமயத்துக்கு சொந்தம் என்று சொல்லி பார்க்க යේසුස් கூடாது. වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு ஆனவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். ආමෙන්. ஆமென். ලෝකයේ ඇවිල්ලා මිනිස්සු ඇඳුම මාරු කරනවා. உலகத்திலே இருக்கிறவர் தன்னுடைய உடைகளை மாற்றிக் கொள்வார்கள். එයාලා හිතනවා සුදු ඇඳාම අපි පවිත්‍රයි. அவர்கள் நினைக்கிறார்கள் வெள்ளை உடை உடுத்தால் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று. රත්තරන් දැම්මේ නැත්නම් අපි පවිත්‍රයි. நினைக்கிற பொன்களை உடுத்த அணியா விட்டால் அவர்கள் பரிசுத்தவான் නෑ, நினைக்கிறார்கள். බයිබලයේ කියන ඇතුළ වෙනස් වෙන්න ඕනේ. வேதம் சொல்லுகிற உள்ளான இருதயத்திலே ඇතුළ மாறுபட වෙනස් வேண்டும். වෙන්න ඕනේ. ඇඳුම වෙනස් කරාට වැඩක් නෑ. உடைகளை மாற்றி பிரயோஜனம் உள்ளான இருதயம் மாறுபட ඒ නිසා வேண்டும். කෙනෙක් වෙනස් වෙන්න නම් පිටින් වෙනස් වෙලා වැඩක් නෑ. ඇඳුම වෙනස් වෙලා වැඩක් නෑ. ඇඳුමේ පාට වෙනස් වෙලා වැඩක් නෑ. ඇතුළෙන් වෙනස් වෙන්න ඕනේ. ඇතුළෙන් වෙනස් කරන්නේ ජේසුස් වහන්සේගේ රුධිරය සහ උන්වහන්සේගේ ආලේපය. ஒருவர் வெளிப்படையாக மாறி பிரயோஜனம் இல்லை, அவருடைய உடை மாறி பிரயோஜனம் இல்லை, அவருடைய உள்ளான இருதயத்திலிருந்து அவர் மாறுபட வேண்டும். அவ்வாறு மாறுபடுவதற்காக இயேசு கிறிஸ்துவான இரத்தம் நிச்சயமாக இருக்க வேண்டும். මම දන්න ගොඩක් අය ඉන්නවා පාස්ට් අපි සුදු අඳින්නේ දැන් මේ දවස්වල. எனக்கு தெரிந்த அநேகர் இருக்கிறார், நான் இந்த நாட்களிலே வெள்ளையை தான் உடுத்துறேன் என்று මම சொல்லுவார்கள். සමහර අයට ජේසුස් වහන්සේ ගැන කියලා තියෙනවා. දැන් එයාලා සුදු ඇඳගෙන යන අය ඉන්නේ. நான் சிலருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வெள்ளை
வெள்ளை உடைகளை அணிந்து கொண்டு දැන් போறாங்க. රත්තරන් දාන්නෙත් නැහැ. இப்ப அவர்கள் பொன் காரியங்களை போட මම மாட்டார்கள். ඇහුවා ඇයි කියලා. நான் கேட்பேன் ஏன் என்று දැන් சொல்லி. එයාලා පවිත්‍රයි. அவர்கள் சொல்லுவாங்க நான் இப்ப பரிசுத்தமான இருக்கிறேன். இப்ப அவர்கள் பரிசுத்தமா සුද්ධ වූ සෙනග. அவர் பரிசுத்தவான்களா இருக்கிறார். සමහර අය කියනවා කළු ඇඳුත් හොඳයි කියලා. சிலர் நினைக்கிறாங்க கருப்பு உடுத்தா நல்ல කළු மனுஷன். ඇඳුත් තමයි පවිත්‍ර කියලා. கருப்பு உடுத்தினால் தான் பரிசுத்தம் என்று දැන් சொல்வார்கள். මේ සව කවුද මේ කෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවා ලංකාවේද මන් දන්නේ නැහැ මම ඊයේ පාස්ටත් එක්කත් ඒක බෙදාගත්තා. இப்ப புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் இலங்கையை சேர்ந்தவர் என்று தெரியாது. நேற்று கூட என்னோட பகிர்ந்து கொண்டார். ඒක ඒ ඇවිල්ලා ඇඳුම් අඳින්නේ නැහැ. அவர் என்னது உடை ඒ உடுத்தாம කියන්නේ இருப்பார். ඇඳුම් ඕනේ නැහැ කියලා ඉවරලා එයා යනවා. அவர் உடை இல்லாமல் அப்படியே நடந்து கொண்டு போவார். මේ මිනිස්සු කකුල් හොදනවා කිරි වලින්. அவருடைய கால்களை பாலினால் கழுவுகிறார்கள். මිනිස්සු කොච්චර අන්ධ වෙලාද කියලා බලන්න. ஜனங்கள் எவ்வளவாய் கண்மூடித்தனமாய் இருக்கிறார்கள். චූටි උදාහරණයක් මම ඔබට කියන්නම්. ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். වතුර ටැංකිය එක ஒரு தண்ணீர் தொட்டியிலே ජරාව පිරලා තියෙනවා නේ. அந்த தண்ணி தொட்டியிலே அழுக்குகள் நிறைந்திருக்கும் என்று சொன்னா කහ පාට තින්ත ගාප ගමන් හරියයි කියලාත් කහ පාට තින්ත ගාලා හරියනවාද? அது மஞ்சள் நிற சுண்ணாம்பை பூசுவோம் என்று நினைத்து நாங்கள் அது சரியாகும் என்று நினைத்து பூசினால் හරියයිද? அப்படி சரி வருமா அது? ඇතුලේ වතුර ටික පල් වෙලා ජරා වෙලා ගඳ ගහනවා. හැබැයි එළියෙන් විතර තින්ත ටිකක් ගන්නවා. அது உள்ளாக இருக்கிற தண்ணி நாற்றம் பிடிச்சி அது மிகவும் அசிங்கமான நிலைமையில இருக்குது. வெளியிலே நாங்கள் வர்ணங்களை பூசுகிறோம். ඒක තමයි පිටින් විතරක් අපි ඇඳුම විතරක් අපි හිතනවා නම් පිටින් විතරක් වෙනස්කම හිතනවා නම් ඒ හා සමානයි. නමුත් ඇතුළ වෙනස් වුනේ නැත්නම් ජීවිතේ වෙනස් වෙන්නේ නැහැ. ඇතුළ වෙනස් කරන්නේ ජේසුස් වහන්සේගේ රුධිරය. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படையான தோற்றத்தை மாற்றும் கருதி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் உள்ளான இருதயம் அசிங்கப்பட்டு இருக்கிறது என்று நினைப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தான் எங்களுடைய உள்ளான இருதயத்தை மாற்றும். සමහර අය කියනවා சிலர் சொல்லுவார்கள் ඇඳුම් නැතුව ගිහිල්ලා ගහක් යට හිටියා නම් ඔයා පවිත්‍රයි කියලා. உடை இல்லாமல் மரத்துக்கு கீழே இருந்தோம் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தவான்கள். සමහර අය පයින් යනවා 70ක්ම ගණන් යනවා පයින් ඇඳුම් නැතුව. சிலர் உடை இல்லாமல் கிலோமீட்டர் கணக்கிலே நடந்து போவார்கள். යේසුස් වහන්සේගේ ලේ නැතුව කාවවත් පවිත්‍ර වෙන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் யாரையும் යේසුස් பரிசுத்தமாக்க වහන්සේ முடியாது. ආගමක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவான ஒரு சமயத்தை சேர்ந்தவர் යේසුස් அல்ல. වහන්සේගේ ලේ තමයි අපි හැම කෙනෙකුම පවිත්‍ර කරන්නේ සහ උන්වහන්සේගේ ආලේපය තමයි අපි හැම කෙනෙක්ගේම ජීවිත වෙනස් කරන්නේ. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் தான் எங்களை பரிசுத்தமாக்க, அவருடைய அபிஷேகம் தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ඒ இருக்கிறது. විතරක් නෙමෙයි උන්වහන්සේගේ ලේ නැතුව උන්වහන්සේගේ ආලේපයත් නැහැ කියලා අපි අද බලන්න යනවා. இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தம் இல்லாமல் அவருடைய அபிஷேகம் இல்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே ලේ பார்க்க போறோம். තියෙන තැන ආලේපය තියෙනවා. இரத்தம் இருக்கிற இடத்திலே அபிஷேகம் இருக்கும். ලේ ගැන කතා කරන තැන උන්වහන්සේගේ ආලේපය තියෙනවා. இரத்தத்தை குறித்து பேசுகிற இடத்திலே தேவனுடைய අපි அபிஷேகம் කතා இருக்கிறது. කරන්නේ සභාවේ යේසුස් වහන්සේගේ පූජාව ගැන. நாங்கள் இயேசு- උන්වහන්සේගේ ලේ ගැන අපි කතා කරන්නේ. இயேசு கிறிஸ்துவுடைய பழியை குறித்து அவருடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் சபையிலே එතන பேசுகிறோம். ආලේපය තියෙනවා. அந்த இடத்திலே ඒ அபிஷேகம் ආලේපය இருக்கிறது. ඔබ තුළ වැඩ කරනවා. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும். ආමේන්. ආමේන්. දැන් අපි යමු ලෙවි කතාව පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයට. நாங்கள் லேவியராகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு நாங்கள் ලෙවි பிரட்டிக்கொள்ளலாம். කතාවේ 14:1. லேவியராகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ලෙවි 14:1. 1-2. முதல் 2 வசனங்களை நாங்கள் பார்ப்போம். ස්වාමින් වහන්සේ මෝසෙස්ට කියනසේක් பின்னும் පළවෙනි පදේ பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி කුෂ්ඨරෝගියා පවිත්‍ර වීමේ දවසේහි ඔහු පිළිබඳව විවස්ථාව මේය. ඔහු පූජකයා වෙතට පැමුණුවනු ලැබිය යුතුය. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ තියලා තිබිච්ච නියමයක් ඒක. கர்த்தர் அவ்வாறாக கொடுத்த ஒரு கட்டளையா இருக்கிறது அது. මොකද්ද දෙවියන් වහන්සේ තියලා තිබිච්ච නියමය? கர்த்தர் என்ன அவர்களுக்கு கூறியிருந்த கட்டளை? කුෂ්ඨරෝගයා කුෂ්ඨය සුව වුණාට පස්සේ තමයි එයා පූජකයා ඉදිරියේ පෙනී සිටින්න ඕනේ. ඇයි පූජකයා ඉදිරියේ පෙනී සිටින්න ඕනේ? පවිත්‍ර වීම පිණිස. குஷ்டரோகம் நிறைந்தவன் அவன் சுத்திகரிப்பதற்கு பின்பதாக அவன் ஆசாரியனிடத்தில் வர வேண்டும். ஏன்? அவன் இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படும்படியாக. සුව වුණා. அவன் குணமாக்கப்பட்டான். දැන් පවිත්‍ර වෙන්න ඕනේ. இப்பொழுது சுத்திகரிக்கப்பட வேண்டும். අපි හැම කෙනෙක්ම පාපයෙන් ගැලවීම ලැබුවා. நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். දැන් උන්වහන්සේගේ වචනයෙන් අපි දිනපතා පවිත්‍ර වෙන්න ඕනේ. நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திலே என்னாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். පාස්ටර් මෙයා ගැලවීම ලැබලින්නේ මෙයා මේ වැරදි කරනවානේ පාස්ටර්. போதகர் இவர் ரட்சிப்படைந்திருக்கிறாரே, இந்த தவறு செய்கிறாரே. ඔව්. ஆம், එයා වෙනස් වෙන්න ඕනේ. அவர் மாறுதல் அடைய සුව வேண்டும். වෙලා ඉන්නවා පාපයෙන්. அவர் பாவத்திலிருந்து එයා சுகம் හැම பெற்றிருக்கிறார். සතියෙම පෙනී ඉන්න ඕනේ සභාවේ. அவர் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவர் சபையிலே அவர் வர එයා வேண்டும். අහුම්කම් දෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ වචනය. அவர் தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்க்க මේ வேண்டும். ඉඳන් පූජකවරයා තෙල් විකුණන්න හොඳ නැහැ ඒ වෙලාවට. எங்கிருந்து போதகர் இந்த நேரத்தில் எண்ணெய்களை விற்க கூடாது අද තෙල් විකුණනවා. என்று எண்ணெய்களை එක விற்கிறார்கள். සිස්ටර් කෙනෙක් පත්‍රිකා වගේ බෙදනවා ටවුන් එකේ. ஒரு சிஸ்டர் என்ன செய்ய துண்டு பிரசுகளை பங்கிட்டுக் මම கொண்டிருந்தார். හැම කෙනෙක් ගැනම දන්නවා පාස්ටර්ස්ලා ගැන ගොඩක් අය මම දන්නවා. நான் எல்லா போதகர்களையும் குறித்து நான் அறிந்திருக்கிறேன். මම ගත්තා ඒ පත්‍රිකාව. நான் அந்த துண்டு பிரசியை நான் எடுத்து பார்த்தேன்.
මම ඇහුවා මේ තෙල් මුදලාලි කෙනෙක් කියලා මං අයියට කිව්වේ නෑ. අපේ එක්කෙනෙකුට කිව්වා. நான் எங்கள் ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன் இவர் வந்து எண்ணெய் விற்கிற வியாபாரி என்று. පාස්ටර් උතර දන්නවා. ඒක කියන්න ඕනේ නෑ. ඒක වීඩියෝ වෙන්න නිසා. நான் நன்காய் அறிந்திருக்கிறேன் அந்த காரியங்களை குறித்து. ඉතින් මම කියන්න ඕන කෙනාට කිව්වා. நான் சொல்ல வேண்டியவருக்கு நான் சொன்னேன். කියලා මම කිව්වා මේ ඇවිල්ලා තෙල් මුදලාලි කෙනෙක්. පත්‍රිකාවක් මේ විකුණන්නේ. நான் சொன்னேன் இவர் எண்ணெய் வியாபாரியோட இந்த துண்டு பிரதிகளை விற்றுக் கொண்டு இருக்கிறார். පස්සේ මං ඇහුවා ඔයා තෙල් බෝතල් කීයක් ගත්තද සිස්ටර්? அன்று நான் கேட்டேன் சிஸ்டர் நீங்க எவ்வளவு எண்ணெய் குப்பிகளை வாங்கினீர்கள்? 26ක් ගත්තලු. நான் இப்பொழுது 26 குப்பிகளை வாங்கியிருக்கேன். අරගෙන நான் கேட்டேன் முடிஞ்சுதா இல்லை? இன்னும் முடியவில்லை. තාම තෙල් ගන්නවා. இன்னும் நான் எண்ணெய் வாங்கி கொண்டு එයා තමයි තීරණය කරන්නේ වහලට තෙල් කොච්චරක් ඕනේද? அவர் தான் தீர்மானிக்க அவருடைய கூரைக்கு எவ்வளவு எண்ணெய் குப்பிகள் தேவை, වලට කොච්චර තෙල් ඕනේද? கதவு நிலைகளுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும், මාත්‍ය ගැලීම ලබන නැත්නම් මාත්‍යට උයන්න කලවම් කරන්න තෙල් කොච්චරක් ඕනේද? தன்னுடைய கணவர் ரட்சிப்படையா இருந்தால் அவருக்கு சாப்பாட்டுக்கு போட எவ்வளவு தேவைப்படும் என்று சொல்லி எண்ணி මිනිස්සු අන්ධ වෙලා ඉන්නේ. ஜனங்கள் கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. වචනය අහන්නේ නැහැ. தேவனுடைய வசனத்தை සභාව கேட்கிறாங்க. තුළ වචනයක් නැහැ. சபையிலே தேவனுடைய வசனம் இல்லை. ඊළඟ සභාව තියලා තියෙන්නේ කියලාත් මං කාරණාවන් තුනෙන් අද එකක් බලනවා ලබන සතියේ ඉතුරු කාරණාවන් දෙක බලනවා. ஏன் சபை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் 3 காரியங்களை இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේගේ වචනයට ඔබ අහුම්කම් දෙන්න ඕන නිසා. சபைக்கு நீங்க வர வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படியாக. ඔබ පවිත්‍රයි යේසුස් වහන්සේගේ ලේ තුලින් කියලා ඔබ ඇහෙන්න ඕනේ ඔබට. நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று இயேசுவின் இரத்தத்திலே என்று சொல்வதை உங்கள் காதுகளில் கேட்க මෙච්චර வேண்டும். කාලයක් ඇහුනේ මොනවාද? இவ்வளவு காலம் என்னத்தை கேட்டீர்கள்? කුස්තේ අපවිත්‍රයි ගඳයි මේක තමයි ඇහුනේ කුස්තයට හැමතිස්සෙම. குஷ்ட ரோகம் பிடித்தவன் இவன், நாற்றம் பிடித்தவன் இவன், தீட்டுள்ளவன் என்பதை தான் நீங்கள் இவ்வளவு நாளா கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். දැන් ඇහෙන්න ඕනේ යාට අලුත් දේවල්. இப்பொழுது அவர்களுக்கு புதிதான காரியங்களை கேட்க வேண்டும். ඇහෙන්න කලින් දෙවියන් වහන්සේ එදා නියමයන් තියලා තිබුණා. පවිත්‍ර වීමේ නියමයන් පූජකවරයා දෙවිය ඒ පරවි පැටවුන්ගේ පරවියෝ දෙන්නෙක්ගේ ලේ අරගෙන ඒ කන්වල මේ ඇඟිලිවල මේ මහ පොට ඇඟිල්ලේ තෙල් මේ ලේ ආලේප කරන්න ඕනේ පරවියාගේ. அந்த பிரமாணங்கள் என்னன்னு சொன்ன ஆசாரியருக்கு முன்பதாய் புறாக்களுடைய இரத்தங்களை எடுத்து காதுகளிலே, கால் விரல்களை, கை விரல்களை அவர்கள் பூசிக்கொள்ள வேண்டும். ඒක තියෙනවා මේ පරිච්ඡේදය අපි අධ්‍යයනය කරන්න යනවා. நாங்கள் இந்த அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த காரியங்களை ஏன் இரத்தத்தை பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது? මෙච්චර කාලයක් ඇහුනේ කුස්තේ ගඳ කියලා තමයි ඇහුනේ මෙච්චර කාලයක්. இவ்வளவு காலம் குஷ்டரோகி நாற்றம் என்பது தான் கேட்டுக்கொண்டிருந்தது. ඇඟිල්ල ගන්න කිව්වා මහ පොට ඇඟිල්ල. அந்த பெருவிரலிலே, கையிலே பெருவிரலிலே எதற்கு பூச சொன்னது? මෙච්චර කාලයක් අත තියපුව ඔක්කොම ගඳ ගැහුවා. இவ்வளவு காலம் கை வைத்ததெல்லாம் நாற்றம் பிடித்ததா இருந்தது. දැන් මේ ලේ තුලින් මොකද වෙන්නේ? අත තියෙන ඔක්කොම සාර්ථක වෙනවා. இப்பொழுது அந்த இரத்தத்தின் கூட கை வைக்கிற எல்லா காரியங்களும் நிறைவாய் මහ இருக்கும். පොට ඇඟිල්ල ලේ ගන්න කිව්වා. என் காலிலே பெருவிரலிலே இரத்தத்தை பூச ලේ சொன்னார்கள். ගන්න කිව්වා. ඒ දන්නවද ගිය තැන ගඳ ගැහුවා. ஏன் என்று தெரியுமா? போன இடமெல்லாம் நாற்றம் பிடித்ததா இருந்தது. ගිය තැන ඔබ ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ කියලා තමයි ඒ ලේ තවරන්න කිව්වේ. இப்பொழுது நீ செல்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தான் அந்த இரத்தத்தை பூச சொன்னது. පූජකවරයා නිතරම කටින් කියන ඔබ පවිත්‍රයි කියලා හත්වතාවක් පූජකවරයා කියනවා. එයාගේ කනට ඇහෙනවා. ஆசாரியன் நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க, நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்க என்று 7 தரம் சொல்லுவார் அவருடைய காது கேட்கும்படியாக. අද සභාවේ කරන්නේ ඒක තමයි. இந்த சபையிலே செய்வது அதுதான். යේසුස් වහන්සේගේ ලේ තුලින් අපි සභා පාලකවරයා කියන ඔබ වල්ගේ නොවි හිස වෙනවා. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கூடாக நீ வாளாக்காமல் நீ தலையாய் இருக்கிற என்று போதகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். අපිට එළිය නෑ. එළිය තියෙන නෙගටිව් නිවුස් තියෙන හැමතැනම වැළුවාම ප්‍රශ්න. හැබැයි සභාව විතරයි කියන්නේ ඔබ වල්ගේ නොවි හිස වෙනවා. வெளியிலே எல்லாம் கேட்கிற செய்திகள் எல்லாம் நன்மையான செய்திகள் அல்ல. ஆனபடினால் தான் எங்களுடைய ஆலயத்திலே மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லப்படுகிற நீ வாளல்ல தலையாய் ඔබ இருக்கிறாய் අත என்று. තබන සියල්ල සඵලවත් වෙනවා. நீ செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும் ඔබ என்று. සුවෙන් ඉන්න යනවා. நீ சுகமாய் இருக்க සභාව போகிறாய். තමයි කියන්නේ ඒක. சபைதான் உங்களுக்கு அப்படி சொல்லுகிறது. සභාව කියන ඔබට විරුද්ධව තියෙන හූනියක් කොඩි වින මන්ත්‍ර ගුරුකම් කට්ටටිකම් කිසිම දෙයක බලයක් නැහැ කියලා සභාව කියනවා. சபை உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூனிய கட்டுகள், மாய மந்திரங்கள் ஒன்றும் உங்களுக்கு வாய்க்கப்படாது என்று. එළිය මොනවද කියන්නේ? வெளியிலே என்ன சொல்லுவார்கள்? එළිය කියනවා මේවට බලය තියෙනවා. ඒකයි දෙවියන් වහන්සේ කියන්නේ අපි සුව වුණාට පස්සේ
පවිත්‍ර වීම පිණිස දෙවියන් වහන්සේගේ ගෘහයට අපි එන්න ඕනේ. அதுக்கு வெளியில என்ன சொல்வார்கள், இவைகளுக்கு வல்லமை இருக்குது, ஆனப்படினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் குணமாக்கினதுக்கு பின்பதாக உங்களை சுத்திகரிக்கும்படியாக நீங்கள் ஆலயத்துக்கு வரும்படி. දැන් නැවත දෙවෙනි පදේ කියවන්න. நாங்கள் 2வது වசனத்தை நாங்கள் வாசிப்போம். කුෂ්ඨ රෝගියා පවිත්‍ර වීම දවසේහි ඔහු පිළිබඳව විවස්ථාවමේය. ඔහු පූජකයා වෙතට පමුණුවනු ලැබිය යුතුය. ඔහු අනිවාර්යෙන්ම සුව වුණාට පස්සේ, මේ සුව වුණාට පස්සේ සුව වෙන්න කලින් යන්නේ නැහැ. அவன் நிச்சயமாக சுகமாகினதுக்கு பின்பதாக சுகமடைவதற்கு முன்பதாய் போக முடியாது. ඇයි දන්නවද? සුව වෙන්න කලින් එයාට එන්න බෑ සමාජයේ මැදට ගඳයි. காரணம் என்ன? அவர் சுகமடை முன்பதாக அவர் சமூகத்துக்கு முன்பதாய் போக முடியாது. அவர் நாற்றம் பிடித்தவராய் හැබැයි இருக்கிறார். සුව වුණාට පස්සේ එයා යන්න ඕනේ දේවමාලිගාවට. ஆனாலும் அவர் சுகம் பெற்றதுக்கு பின்பதாக அவர் தேவாலயத்துக்கு போக வேண்டும். ඒilla පවිත්‍ර වීම පිණිස යන්න ඕනේ. அவர் சுத்திகரிக்கும்படியாக அவர் ஆலயத்துக்கு போக අපි வேண்டும். හැම කෙනෙක්ම ගැලවීම ලැබලා ඉන්නේ. நாங்கள் அனைவரும் ரட்சிப்படைந்து இருக்கிறோம். අපි ජේසුස් වහන්සේව අපි පිළිගත්තා නම් நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் උන්වහන්සේගේ ලේ තුලින් අපිට සම්පූර්ණම සුවය ලැබුණා. அவருடைய இரத்தத்தின் கூட எங்களுக்கு முழுமையான சுகத்தை අපේ பெற்றிருக்கிறோம். පාපයට සම්පූර්ණ සුවය ලැබුණා. எங்களுடைய பாவத்துக்கு முழுமையான சுகம் අපි දැන් கிடைத்திருக்கிறது. ස්වර්ගයට යනවාද? நாங்கள் இப்பொழுது பரலோகத்துக்கு ස්වර්ගයට යනවා. ஆம், நிச்சயமாய் நாங்கள் පාස්ටර් போவோம். මම චර්ච් එකට එන්න ඕනේද පාස්ටර් ස්වර්ගයට යන්න? பாஸ்டர், நான் ஆலயத்துக்கு போகவே வேண்டுமா பரலோகத்துக்கு මම போக? කියනවා ඔව් එන්න ඕනේ නැත්තම් ඔයා ඉක්මනට ස්වර්ගයට යන්න. நான் சொல்லுவேன், ஆமாம், இல்லாவிட்டால் நீங்க சீக்கிரமாய் பரலோகத்துக்கு போய் விடுவீர்கள். ඉක්මනට ස්වර්ගයට යන්න නැතුව ඉන්න නම් சீக்கிரமாய் பரலோகத்துக்கு போகாமல் அப்படி இருக்க வார்த்தையை அஹන්න நாங்கள் வார்த்தை கேட்க வர வேண்டும். ආමෙන්. ஆமென். වචනය අහන්න ඕනේ අපි. நாங்கள் வசனத்தை වචනය கேட்க வேண்டும். අහන්න වචනය අපිට යේසුස් වහන්සේගේ ලේ තුලින් මුද්‍රා කරපු වචනය අපි අහනකොට පුතා දෙවියන් වහන්සේගේ ආලේපේ රිලීස් වෙනවා. අපි ඒක බලන්න යනවා. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கூடாக முத்திரையிட்ட அந்த வசனங்களை நீங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். நாங்கள் வார்த்தையும் கூட பார்க்க போகிறோம். ඒ නිසා පාඨකයාව කියලා ජීවිත වෙනස් වෙන්නේ නැහැ. நாங்கள் அப்படின்னு சொல்லி யார் ஆசிரியர்கள் சொல்லுகிற காரியங்கள் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை ඇඳුම් மாறும். මාරු කරා කියලා ජීවිත වෙනස් වෙන්නේ. எங்களுடைய உடைகளை மாற்றினோம் என்று சொல்லி வாழ்க்கை மாறாது. ඕන ඇඳුමක් අඳින්න කමක් නැහැ. வேண்டிய ஒரு உடையை உடுத்துங்க, හැබැයි பரவாயில்லை. සංවරව අඳින්න ඕන. ஆனாலும் மிகவும் පිළිවෙලකට சரியான உடைகளை මොකද உடைய දෙවියන් வேண்டும். වහන්සේ කියන ඔබ කතත් පොතත් මොනියම් දේ කළත් සියල්ල දෙවියන් වහන්සේගේ ගෞරවය පිණිස කරන්න කියලා කියන්නේ සියල්ල කියලා කියන තැන ඇඳුමක් තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, நீ உண்ணாலும் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக எல்லாம் என்று சொல்லும் பொழுது அந்த உடையும் அதிலே அடங்கும். ඔබ කතත් පොතත් මොනියම් දේ කළත් කියනකොට මොනියම් දේ කියන්නේ ඇඳුමක් ඇඳත් நீ புசித்தாலும் குடித்தாலும் எல்லா காரியம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் என்று சொன்னா நீ உடை உடுத்தாலும் කාත් එක්ක හරි ඕපදූපයක් කියනකොට யாராவது ஏதாவது கோல் காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது කාට හරි විරුද්ධව තව එක්කෙනෙකුට එක්ක බයිනකොට හරி யாருக்கு விரோதமாய் மற்றொரு இடத்திலே ஏதாவது ஏசிக் கொண்டிருக்கும் කමන්නේ பொழுது ඕන දෙයක් කරන්න සියල්ල දෙවියන් වහන්සේගේ ගෞරවය පිණිස කරන්න. பரவாயில்லை, நீங்க ஏதாவது செய்யுங்க, ஆனா கர்த்தருடைய நாம மகிமைக்கென செய்யுங்க. අපි කරන හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ මහිමය පිණිස අපි කරන්නේ. நாங்கள் செய்கிற எல்லா காரியம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்ய ඒයි வேண்டும். දන්නවා දෙවියන් වහන්සේ කැමති මහිමය ලබන්න. காரணம் என்ன? தேவன் மகிமை அடைய ඒ නිසා விரும்புகிறார். පාට වෙනස් කරාට වැඩක් නැහැ ඇඳුම්වල. ஆனா பண்ண உடைகளின் நிறத்தை மாற்றினால் பிரயோஜனம் அல்ல. මම ගොඩක් අයට කියනවා දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි මනුස්සයන්ගේ ජීවිත වෙනස් කරන්නේ. நான் அநேகருக்கு சொல்லுவேன், தேவனுடைய வசனம் தான் வாழ்க்கையை மாற்றும் என்று. සාක්ෂි අපි. நாங்கள் தான் அதுக்கு ஜீவனுள்ள මම කියනවා சாட்சியா අපි இருக்கிறோம். සාක්ෂි. අපි අපේ ජීවිතේ තිබුණ විදිහ මේ ඉන්නවා සාක්ෂි. කියන්න පුළුවන් නැගිටලා ගියයි. நாங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி இதை முன்பதாக இருக்கிறார்கள் சொல்லுவேன் என்று சொன்னா எழும்பி சொல்லுவார்கள். ජීවිත වෙනස් වුණේ උන්වහන්සේගේ වචනේ. எங்களுடைய வாழ்க்கை மாறினது கர்த்தருடைய வசனத்தின் තෙල් நிமித்தமாக. පස්සෙන් ගියෙත් නැහැ. நாங்கள் எண்ணெய் பின்பதாக ஓடவில்லை, ආස්කම් පස්සේ ගියෙත් නැහැ. அற்புதங்கள் பின்பதாக போகவும் இல்லை. යේසුස් වහන්සේගේ වචනය උන්වහන්සේගේ රුධිරයෙන් මුද්‍රා කරපු වචනය දිනපතා අපි ප්‍රකාශ කරනවා. දිනපතා උන්වහන්සේගේ වචනය විශ්වාස කරනවා. ඒ ආශිර්වාද වචන අපි අපේ කටින් අපි ප්‍රකාශ කරනවා. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட இந்த வசனத்தை நாங்கள் அனுதினமும் பேசுகிறோம். அதை பேசும் பொழுது கர்த்தர் எங்களை மாற்றிக்கொண்டு ඒ இருக்கிறார். නිසා මේ පූජකවරයා වෙතට යන්නේක නැත්නම් සභාවට යන්නේක ඉතාම වැදගත් පවිත්‍ර වීම පිණිස පරණ ගිවිසුමේ කිව්වා වගේ අලුත් ගිවිසුමේ යේසුස් වහන්සේ කියනවා. ஆனபடியினால் இந்த ஆசாரியரிடத்திலே போவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எங்களை சுத்திகரிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டில் மாதிரி தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். බලන්න මතෙව් පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். සමහර අය කියනවා පාස්ටර් මං ගැලවීම ලැබලා ඉන්නේ.
சிலர் சொல்லுவாங்க போதகரே நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன், හැබැයි ණය වලින් තාම මම නිදහස් වුණේ ஆனாலும் නැහැ. என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறவில்லை. මම කියන්න කැමතියි ඔබ පාපයෙන් සුව වෙලා ඉන්නවා. දැන් පවිත්‍ර වීම පිණිස එන්න සභාවට වචනය අහන්න. වචනය තුල පවතින්න. තෙල්වත් වතුරවත් විශ්වාස කරන්න එපා. වචනය විශ්වාස කරන්න. වචනය තමයි ජේසුස් වහන්සේ. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கூடாக நீங்க ரட்சிப்படைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் சுத்திகரிக்கும்படியாக தேவனுடைய வசனத்தை கேளுங்க. எண்ணெயோ தண்ணீரோ அல்ல, தேவனுடைய வசனத்திலே நீங்கள் பலப்பட வேண்டும். ඒක ඇවිල්ලා නිකන් කට්ටඩියෝ කරනවා වගේ දැන් අපේ ක්‍රිස්තියානි මිනිස්සුත් පාස්ටර්ස්ලත් ඉන්නවා කට්ටඩි පාස්ටර්ස්ලා. இது பூசாரிகள் செய்கிறது போல இன்று கிறிஸ்தவ போதகர்களும் இருக்கிறார்கள் இப்படி செய்கிறவர்கள். බයිබලයේ කියනවා පාස්ටර් කෙනෙක් වුණාම වචනය දැනගැන්මෙන් පිරෙන්න ඕනේ. කට්ටඩියෙක් වෙන්න ඕද නැහැ යේසුස් වහන්සේගේ. வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரனா இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுதல் நிரம்ப வேண்டும் என்பது. පිරෙන්න ඕනේ මිසක් வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுதல் நிரம்புவதை தவிர කට්ටඩියෙක් වෙන්න ඕද නැහැ. நாங்கள் ஒரு பூசாரியா இருக்க கூடாது. තමයි දර්ශනයි මේ ඊයේ පෙරේද අපි ගියා ගමනක්. நானும் தரிசன சகோதரன் நேற்று முன்தினம் ஒரு பிரயாணம் போயிருந்தோம். එක තැනකට ගියා ડોක්ටර් හරි දුකයි. ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த இடத்துல மிகவும் கவலைக்குரிய காரியங்கள். හරියටම මම ගියේ හොඳ වෙලාවට. நான் சரியான நேரத்துக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ඒ වෙනකොටම තෙල් බෝතල් ටිකක් ගෙනල්ලා. அந்த நேரத்திலே எண்ணெய் குப்பிகளை கொண்டு මට வந்திருந்தார். ආත්මයන් වහන්සේ පොළඹවනවා යන්න 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 කියලා පොළඹවනවා. ஆவியானவர் எனக்குள்ளா ஏவுதல் பண்ணி கொண்டு இருக்கிறார், நீ போ போ என்பதா. එදා දවසේ යන්න සල්ලි තිබුණෙත් නෑ මට. அன்றைய நாள் போவதற்கு எனக்கு பணம் இருக்கவும் இல்லை. ඊට පස්සේ මම පඳුරු වලින් අරන් ගියා ඒකට. நான் பின்பதாக கொடுத்த காணிக்கையில எடுத்துக்கொண்டு நான் போயிருந்தேன். අරන් ගියේ වෙලාවේ හරි වටිනවා දර්ශන දන්නවා ඒක. நான் அந்த போன நேரம் மிகவும் பெருமதியான நேரம். ගියේ නැත්තම් ඒකකට. நான் அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தேன். මාසගේ වචනේ නැතුව அந்த தேவனுடைய வார்த்தை இல்லாமல் කට්ටඩින්ව විශ්වාස කරගෙන ජීවත් වෙනවා. அவர்கள் அந்த பூசாரிகளை நம்பி அவர்கள் මං කියන්නේ காரியங்களை செய்து ක්‍රිස්තියානි கொண்டார்கள். කට්ටඩින්ව. நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவ பூசாரிகள். ක්‍රිස්තියානි කට්ටඩියෝ ඉන්නවා පුතා. கிறிஸ்தவ பூசாரிகளும் இருக்கிறார்கள், හැම තැනම ඉන්නවා. எல்லா இடத்திலும் අපි இருக்கிறார்கள். හරි පරිස්සම් වෙන්න ඕනේ. நாங்கள் மிகவும் கவனமா இருக்க වචනේ வேண்டும். විතරක් අදින් අල්ලගන්න. நாங்கள் வசனத்தை மாத்திரம் இயேசு கட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து අවසාන කාලේ ලකුණක් ඒක. கடைசி காலத்தின் அடையாளம் அது. කට්ටඩියෝ වැඩි වෙනවා. பூசாரிகள் பெருகுவார்கள், සාගතයක් ඇති වෙනවා. இப்படி பஞ்சம் ஏற்படும். සභාවල වචනේ නැහැ. சபையிலே வார்த்தை இல்லாமல் போகும். සාගතය කියන්නේ මොකද්ද? என்ன இந்த பஞ்சம் என்று சொல்லுவோம்? හබක්කුක් පොතේ කියනවා වචනේ නැති සාගතයක් ඇති වෙනවා. ஆபாகுக் புத்தகத்திலே சொல்லப்படுகிற வசனம் என்கிற අපි ඉන්නේ பஞ்சம் අවසාන ஏற்படும். කාලේ. நாங்கள் இருக்கிறது கடைசி காலத்தில். කාලයන් පහක් පහු කළා තමයි මේ අවසාන කාලයට අපි ආවේ. காலங்கள் 5 தாண்டி தான் நாங்கள் இந்த கடைசி காலத்துக்குள்ள ඔක්කොම வந்திருக்கிறோம். අවසන් කාලේ කියනවා ඊට කලින් මොනවද තිබුණේ කාලයන්වත් දන්නේ නැති අය ඉන්නවා සභාපාලකවරු. எல்லாரும் கடைசி காலம் என்று சொல்லுவார். இதுக்கு முன்பதாக இருந்த காலங்கள் என்ன என்று தெரியாத போதர்கள் கூட අපි හිටිය இருக்கிறார்கள். කාලයක් අපේ සීයලා අපේ මුතුන් මිත්තෝ හිටිය ආබ්‍රාම්ගේ කාලේ අපි ආබ්‍රාම් පාපයට වැටෙන්න කලින් නිර්දෝෂ තැනැත්තන්ගේ කාලය කියලා කාලයක් තිබුණා. ஆதாம் பாவத்துக்கு விழுவதற்கு முன்பதாக இருந்த காலம் குற்றமற்ற காலம் என்று காணப்படுகிறது. ඊට පස්සේ මිනිස්සයා පාපයට වැටුණා. அதற்கு பின்பதாக மனிதன் பாவத்திலே මේ விழுந்தான். හැම වෙලාවකම දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක්ව හොය හිටිය පුතා. අදත් උන්වහන්සේගේ වචනේ කතා කරන්න උන්වහන්සේ මිනිසයන් හොයනවා. இந்த எல்லா காலத்திலும் கர்த்தர் ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருந்தார். இன்றைய நாளில் கூட தேவனுடைய வசனத்தை பேசுவதற்கு மனிதரை தேடிக் ඒ கொண்டிருக்கிறார். නිසා තමයි අපි එළියට ගිහලා සුභාරංචිය කියනකොට එන්න අපේ පල්ලියට එන්න ඔළුව කැක්කම හොඳ වෙයි. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், எங்களுடைய ஆலயத்துக்கு வாங்க வாங்க தலைவலி சுகமாகும் என்று சொல்கிறோம். එන්න වචනේ අහන්න වචනේ ඔබව සුව කරනවා. வாருங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க, வசனம் உங்களை මොකද சுகமாக்கும். ගීතාවලිය පොත 107:20 කියනවා ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේගේ සුව කිය වචනේ ඒවා ඔවුන් සුවකොට විනාශ වලින් ඔවුන් නිදහස් කරනවලු වචනේ ඒවලා. சங்கீத புத்தகத்திலே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய அழிவிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்வார் එහෙනම් என்பார். කාලයක් තිබුණා පුතා නිර්දෝෂ තැනැත්තන්ගේ කාලය කියලා කාලයක් තිබුණා. இன்னொரு காலம் இருந்தது குற்றமற்றவர்களுடைய காலம் என்பதாக. ඊට පස්සේ මිනිස්සු ඔක්කොම තමන්ගේ හෘද සාක්ෂිය මොකද්ද කියන්නේ? හෘද සාක්ෂිය කියන දේ කරන්නව කාලයක් තිබුණා. ඒකට කියනවා අපි හෘද සාක්ෂියේ කාලය அதுக்கு කියලා. பின்பதாக ஒரு மனசாட்சியின் காலம் என்று ஒரு காலம் வந்து அவர்களுடைய மனசாட்சி சொல்லுகிற காரியங்களை செய்து එයාට கொண்டிருந்தார்கள். බොන්න හිතනකොට බොනවා. කමින් බොමින් ප්‍රීති වුණා නෝවාගේ කාලේ. அவர்களுக்கு குடிக்க நினைத்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். நோவாவுடைய காலத்திலே அவர்கள் களியாட்டுகளிலே அப்பாறு செய்து දෙවියන් වහන්සේ கொண்டிருந்தார்கள். ලෝකෙම විනාශ කළා දැම්මා නෝවාවයි නෝවාගේ පවුලේ 8 දෙනාවයි නෝවාවේ ඇතුළු 8 දෙනාව මිතුරු කරා. நோவாவுடைய காலத்திலே நோவாம் அவருடைய பிள்ளைகள் 8 பேரையும் அவர் மீதியமாய் வைத்திருந்தார். ඊට පස්සේ ආයෙත් මිනිස්සු එකතු වෙලා ඉවරලා මනුෂ්‍ය පාලන කාලයක් පටන් ගත්තා. அதற்கு பின்பதாக மீண்டுமாய் ஜனங்களே வந்து அவர்கள் ஒரு மனிதர்களுடைய ஆட்சி காலத்தை කොහොම எடுத்துக்கொண்டார்கள். එකතු වෙලා බාබෙල් කොටක් ගොඩ නැගුවා. அவர்கள் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். අපිට දෙවියන් වහන්සේ ඕනේ නැහැ. எங்களுக்கு கர்த்தர் අපි தேவையில்லை, තමයි දෙයියෝ. நாங்கள் தான் கடவுள். අද මම තමයි දෙවියන් වහන්සේ කියලා පාස්ටර්ස්ලා ඉන්නවා. சிலர் சொல்லுவார்கள் நான் தான் கடவுள் என்று මට போதகர்கள் වඳින්න இருக்கிறார்கள். කියලා කියන අය ඉන්නවා. என்னை வணங்குங்கள் என்று අපේ අය சொல்ல ගිහලා වඳිනවා. எங்களை போயிட்டு அவர்கள் இப்படி கும்பிடுவார்கள்.
ජේසුස් වහන්සේට හැර කිසි කෙනෙකුට අපි නමස්කාර කරන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை. ஆமென். උන්වහන්සේ විතරයි අපි වෙනුවෙන් ජීවිතේ පූජා කරේ. அவர் மாத்திரம்தான் எங்களுக்காக உயிரை கொடுத்தவர். උන්වහන්සේ විතරයි අපි වෙනුවෙන් වේදනාව වින්දේ. அவர் மாத்திரம்தான் எங்களுக்காக வேதனைகளை அனுபவித்தவர். උන්වහන්සේ විතරයි මේ දැනොත් දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්ත ඉඳගෙන මැදිහත්කාරකම් කරන්නේ උන්වහන්සේ විතරයි. උන්වහන්සේ මොනවටද මැදිහත්කාරකම් කරන්නේ? තෙල් පස්සේ යන්න හොඳ නැහැ. ගැලවීම නැති කරගන්න හොඳ නැහැ. මේ මිනිස්සු වචනය තුල ස්ථිරව ඉන්න ඕනේ කියලා උන්වහන්සේ මැදිහත්කම් කරනවා. මේ දැනොත් அவர் மாத்திரம்தான் பிதாவினுடைய வரலது பரியத்திலே இருந்து கொண்டு எங்களுக்காக அவர் மன்றாடி கொண்டு இருக்கிறார். எது என்னை பக்கமாய் போகாதபடி கிறிஸ்துவுடைய வசனத்தின் பக்கமாய் சாயும்படியாக. තුන්වෙනි කාලය තමයි මනුෂ්‍ය පාලන කාලේ. දෙවියන් වහන්සේ ඕනේ නැහැ කියලා ලොකු බාබෙල් කොටක් ගොඩ නැගුවා. மூன்றாவது காலம் தான் மனிதர்களுடைய காலம். கர்த்தர் தேவையில்லை என்று சொன்ன பிரதான ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவித்தார்கள். දෙවියන් වහන්සේ බැලුවා මේක. கர்த்தர் இதை நோக்கி பார்த்தார். උන්වහන්සේ හේබ්‍රේව උත්පත්ති පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ උන්වහන්සේ කියනවා යමු අපි බැසගොත් ඔවුන්ගේ භාෂාව ඔවුන් එකිනෙකාට නොතේරෙන ලෙස අපි ඔවුන්ගේ භාෂාව අවුල් කරමු කියලා දෙවියන්. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாங்கள் போய் இறங்கி போய் இவர்களுடைய பாஷைகள் எல்லாம் வியாகுலம் படுத்துவோம் என்று சொல்லி. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ බාබෙල් කොටත් විනාශ කළා. මනුෂ්‍ය පාලන කාලේ නැති වෙලා ගියා. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කෙනෙක්ව තෝරගත්තා. ඒ තමයි ආබ්‍රහම්. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பாபேல் கோபுரத்தை உடைத்து சிதறித்து விட்டார். அந்த காலத்தை மாற்றி விட்டு அதுக்கு பின்பதாக கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டார். அவர் ஆபிரகாம். ඒ කාලේට අපි කියනවා පොරොන්දුවේ කාලය. அந்த காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் பொருந்தனையின் දෙවියන් காலம். වහන්සේ ආබ්‍රහම්ට පොරොන්දු දුන්නා. උත්පත්ති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ ආබ්‍රහම කැඳවලා ආබ්‍රහම්ට කියනවා මම පෙන්වන දේශයට ඵලයන් මම නුඹට ආශිර්වාද කරනවා. නුඹට ආශිර්වාද කරන අයට මම ආශිර්වාද කරනවා. නුඹට ශාප කරන්නට මම ශාප කරන ඔබ ආශිර්වාදය. වෙයන්න කියලා උන්වහන්සේ ආබ්‍රහම තෝරගෙන ආශිර්වාද කරා. ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு நான் கூறும் தேசத்துக்கு நீ போ என்பதாய் சொன்னார். அவருக்கு பொருந்தனையிலே கொடுத்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை நானும் சபிப்பேன் என்று. ඊට පස්සේ ආබ්‍රහම්ගෙන් පස්සේ ஈசாக் හම්බුණා. ஆபிரகாமுக்கு பின்பதாக ஈசாக் பிறந்தான். ඊසාක්ට පස්සේ යාකෝබ් හම්බුණා. ஈசாக்கு பின்பதாக யாக்கோப் பிறந்தான். යාකෝබ්ට දරුවෝ 12ක් හම්බුණා. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். දරුවෝ කියන්නේ පුතාලා 12යි දුව දීනා කියලා එක්කෙනෙක්. එතකොට 13 දෙනායි දරුවෝ 12 දෙනා තුලින් තමයි ගෝත්‍ර 12. දැන් 70ක් එක්ක මිස්රයට යනවා. 12 பேர்கள் ஒரு மகள் இருந்தால் தீனா. இந்த 12 ஆண் பிள்ளைகளும் கூடாகத்தான் 12 கோத்திரங்கள் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். ඊට පස්සේ ඔවුන් වහල්ලුන් බවට පත් වෙනවා. அதுக்கு பின்பதாக அவர் அடிமைத்தனத்துக்குள்ளாய் போகிறார்கள். දැන් පොරොන්දුවේ කාලේ අවසාන වේගන යනවා. இப்போ பொருந்தனையின் காலம் முடிவடைந்து கொண்டு ඊට போகிறது. පස්සේ දෙවියන් වහන්සේ මෝසෙස්ව තෝරගන්නවා. அதுக்கு பின்பதாக மோசே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ උට දෙනවා විවස්ථාව. அதுக்கு பின்பதாக அவர் உடன்படிக்கை மோசே கொடுக்கிறார். 10 கற்பனைகளை ඒ கொடுக்கிறார். කාලේට අපි කියනවා විවස්ථාවේ කාලය. அந்த காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் உடன்படிக்கை එතකොට අපි காலம். මේ කාලයන් පහක් අපි පහු කරලා ඇවිල්ලා ඉන්නේ. நாங்கள் இந்த 5 காலங்களையும் தாண்டி நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். විවස්ථාවේ කාලය අහෝසි වෙනවා. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපතත් එක්ක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත සිදු වෙනවා. අවසාන කාලය පටන් ගන්නවා. විවස්ථාවේ කාලයයි, පොරොන්දුවේ කාලයයි, මනුෂ්‍ය පාලන කාලයයි, හෘද සාක්ෂියේ කාලයයි, නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලයයි ඔක්කොම අහෝසි වෙලා යනවා. இந்த உடன்படிக்கை காலம் முடிவடைகிறது. அதே போல் 5 காலங்களும் முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கூடாக எங்களுக்கு கிருபையின் காலம் பிறக்கிறது. දැන් ග්‍රේස් ලස්සනට පරිවර්තනය කරුණාවේ කාලය තුල අපි දැන් ඉන්නේ. இப்பொழுது கிருபையின் காலத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம். දැන් ඇතුළුන් නැත්තම්, நாங்கள் இப்போ உள்ளே போகாவிட்டால், දැන් වචනය තුල ස්ථිර වුන් நாங்கள் නැත්තම්, இப்பொழுது வசனத்துக்குள்ளாய் දැන් உறுதிப்படவில்லை என்றால், දිනපතා උන්වහන්සේගේ වචනය අසමින් උන්වහන්සේගේ වචනය තුල ස්ථිරව හිටියේ නැත්තම්, நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வாசனத்தை உட்கொண்டு வசனத்துக்குள்ளாய் ආයි உறுதிப்படவில்லை என்று කාලයන් சொன்னால், දෙකක් එනවා. இன்னும் 2 காலங்கள் வரப்போகிறது. සහස්‍ර කාලය සහ පීඩා කාලය. அது 1000 வருட காலம் மற்றும் உபத்திரவத்தின் காலம். ඉස්සලාම එන්නේ පීඩා කාලය. முதலாவதாக வருவது உபத்திரவத்தின் காலம். හැබැයි වචනය තුල මුල්ලද පීඩා සිටින අය ஆனாலும் வார்த்தையின் கூடாக வேர் கொண்டவர்களாய் දුක් இருப்பவர்கள் විඳින්න දෙන්නේ නැහැ ජේසුස් වහන්සේ. அவர்கள் உபத்திரவ காலத்திலே உபத்திரப்பட விட රහස් மாட்டார்கள். පැමිණීම සිද්ධ වෙනවා. அவருடைய ரகசிய ඒ வருகை රහස් நடைபெறும். පැමිණීමේදී උන්වහන්සේව විශ්වාස කරන හැම කෙනෙක්ම උන්වහන්සේව සොව அந்த ගන්නවා. ரகசிய வருகையின் போது அவரை விசுவாசிக்கிறவர்களை உயர்த்தி கொள்ள I no போகிறார். chance. அவர்களுக்கு මේ இன்னும் අවසාන வாய்ப்புகள் කාලයයි. இது ඒ கிருபையின் නිසා காலம். තමයි අපි අවසාන කාලය ගැන මිනිස්සුන්ට කියන්න ඕනේ. ஆனபடியினால் தான் நாங்கள் கடைசி காலத்தை දැන් குறித்து තෙල් நாங்கள் சொல்ல පස්සේ வேண்டும். යන්නේ යන එක නවත්තන්න. இப்பொழுது எண்ணெய் பக்கம் ஓடுவதை දැන් நிறுத்தி ආස්කම් விடுங்கள். පස්සේ යන එක නවත්තන්න. அற்புதங்கள் பக்கம் ஓடுவதை ආස්කම් நிறுத்துங்கள். පස්සේ ගිය මිනිස්සු තවත් අසනීපෙන්නේ නැද්ද? அற்புதங்கள் பக்கம் ஓடினவர்கள் இன்னும் வியாதியோடு இல்லையா? වචනය මිනිස්සයව වෙනස් කරනවා. வார்த்தை மனிதனை වචනය மாற்றும். මිනිස්සයව සුව කරනවා. வார்த்தை மனிதனை වචනය குணமாக்கும். ඇවිල්ලා
ඇවිල්ලා පවතින රැඳෙන සදාකල් නොවෙනස් වෙනා වූ ආශිර්වාදය ලබා දෙනවා වචනය. வார்த்தை தான் அவர்களுக்கு மாறாத இன்னாலும் இருக்கிற உறுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். කියන්න කවුරු හරි මොනාරි කිව්වොත් யாராவது உங்களுக்கு என்ன சொன்னால் මට ස්ථීර කරන ලද මුද්‍රා කරන ලද වචනය මල් ළඟ තියෙනවා. எனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட முத்திரையிடப்பட்ட வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. நான் வார்த்தை கூட වචනය තුලින් ආශිර්වාද ලබනවා. நான் வார்த்தையின் கூட ஆசீர்வாதத்தை பெறுவேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் ඒ நாமத்தினால். නිසා අපි ඉන්නේ අවසාන කාලේ කියලා අපි දැනගෙන අපි මුලා වෙන්නේ නැහැ කියලා කියන්නේ. ආනපඩි නායටත් කියන්න මුලා වෙන්නේ. ஆனபடி நாங்கள் இருப்பது கடைசி காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் வழி மாறி போக மாட்டோம் என்று மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நாங்களும் அப்படியா இருக்கிறோம். ආස්කම් මේවල් වල බලන්න කවුද ඉන්නේ කියලා ඔක්කොම ඉන්නේ ක්‍රිස්තියානි මිනිස්සු. அற்புதம் நடக்கிற ஆராதனையிலே பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பார்கள். නැද්ද? ඔක්කොම ඉන්නේ ක්‍රිස්තියානි අය. பாருங்கள், அந்த இடங்களில் அவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள். ආස්කම් මේවල ක්‍රිස්තියානි මිනිස්සු ඉන්නේ. அற்புதங்கள் நடக்கிற ஆராதனையிலே கிறிஸ்தவர்கள் தான் இருப்பார்கள். වචනය අහන්න ඕනේ ක්‍රිස්තියානි සෙනඟ. வசனத்தை கேட்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். වචනය දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා. வார்த்தையின் கூட கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ඒ නිසා වචනය තදින් විශ්වාස කරන්න. ஆனபடினால் வசனத்தை உறுதியாக விசுவாசி. කවදාවත්. நீ முறுமுறுக்க வேண்டாம். ஒரு දෙවියන් நாள். වහන්සේ කැමති නැහැ කොඳුරන සෙනඟට. தேவன் விரும்பாமல் இருக்கிறார் முறுமுறுக்கிற මොන ஜனங்களை වගේ கொண்டு. ප්‍රශ්නයක් මැදින් ගියත් எப்படியாப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய் මොන වගේ போனாலும், වාතාවරණයක් මැදින් ගියත් எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போனாலும், හැම වෙලාවකම හලෙලුයා කියලා කියන දෙවියන් எல்லா நேரங்களிலும் ஹalleluya என்று சொல்லுங்கள். ආමෙන්. ආමෙන්. කියමු අපි හලෙලුයා. நாங்கள் சொல்லுவோம் ஹalleluya. කියන හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා කියනකොට ஹalleluya என்று சொல்லும் பொழுது බැඳුම් කැඩෙනවා. கட்டுகள் முறியடிக்கப்படும். ආමෙන්. ආමෙන්. හලෙලුයා කියන්නේ දෙවියන් වහන්සේට විතරක්ම අයිති වචනයක් ඒක. ஹalleluya என்று சொல்வது கர்த்தருக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு வசனம். හලෙලුයා කියලා කියන්නේ ප්‍රශංසා කරන්න. ஹalleluya என்று சொல்வது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. යා කියලා කියන්නේ ආස පොළව මැව්වා වූ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. யா என்று ආමෙන්. சொல்வது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள අපි தேவன். අවසාන කාලේ ඉන්නේ. நாங்கள் கடைசி காலத்தில் ගොඩාක් இருக்கிறோம். දුක් විඳින් මැදින් යන්න වෙනවද? அநேக போராட்டங்கள் மத்தியிலே போக நேரிடும். හලෙලුයා. ஹalleluya என்று ප්‍රශ්න சொல்லுங்க. මැදින් යනවද? பிரச்சனைகள் மத்தியிலே போக. හලෙලුයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරද්දී ඒක ස්වර්ගයේ හඬක් ස්වාමින් වහන්සේ අපිව නිදහස් கர்த்தரை சோஸ்தரிக்கும் பொழுது அது பரலோகத்தின் சத்தமாக இருக்கிற எங்களை விடுதலை ஆக்குவார். අපි සභාවට එන්න ඕනේ. ஆனபடினால் தான் நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். වහන්සේගේ වචනේ අපි අහන්න ඕනේ. நான் சபையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். කතා කරන වෙලාව සාමාන්‍ය වෙලාවක් නෙමෙයි. இந்த வசனத்தை கேட்கிற நேரம் வந்து சாதாரண நேரம் அல்ல. තාම වටින වෙලාව. எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான நேரம். ஆமென். වචනය අහන්න. வசனத்தை கேளுங்க. වචනය අහලා වචනය තුල ස්ථිර වෙන්න. வசனத்தை கேட்டு வசனத்துக்குள் ஸ்திரப்படுங்கள். වචනය ප්‍රැක්ටිස් කරන්න ජීවිතේ. வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில பழக்க வைத்துக் கொள்ளுங்கள். ඔව්. දැන් ජේසුස් වහන්සේ කියන වචනේ අපි බලමු 4 වෙනි පදේ. 8ஆம் அதிகாரம் மத்தேயு 4வது வசனம் இயேசு கிறிஸ்துவானே சொல்கிறார் பாருங்க. කතා කොට කාටවත් නොකියන්ට බලා ගන්න. නමුත් ඔවුන්ට සාක්ෂි පිණිස ගොස් පූජකයාට පෙනී මෝසෙස් විසින් අනකල පඬුර ඔප්පු කරපන්නයි ඔහුට කීසේක. දැන් මෝසෙස් විසින් මොකද්ද මේව කරපු පඬුර? இப்ப மோசேயும் கூட என்ன அவர் கட்டளையிட்ட இந்த காணிக்கை. අපි යමු ලෙවි කතාව පොතේ 14 වෙනි පරිච්ඡේදය. நாங்க லேவியராகம் 14வது அதிகாரத்துக்கு நாங்க போவோம். 14 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ ඉඳන් 3යි 4යි අපි කියමු. நாங்க 3வது 4வது வாக்கியங்களை நாங்கள் பார்ப்போம். දැන් මම කිව්වා පූජකවරයා ළඟට පෙනී සිටින්ට යන්න ඕනේ හැම කුෂ්ඨ රෝගියෙක්. நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், ஆசாரியர் இடத்திலே அவரை காண்பிக்க வேண்டும் எல்லா මම මේ குஷ்டரோகிகள். කුෂ්ඨයයි පාපයයි දෙකම එකට සමාන කරලා මම කතා කරා. இந்த குஷ்டரோகத்தையும் பாவத்தையும் நான் ஒன்றாக இணைத்து කුෂ්ඨ பேசுகிறேன். රෝගේ සුව වුණා. இப்ப குஷ்ட வியாதி சுகமாக සුව இருக்கிறது. වුණාට පස්සේ පවිත්‍ර වීම පිණිස යන්න කිව්වා. அவர் குணமாயினதுக்கு பின்பதா சுத்திகரிக்கும்படியாக ඒ போக වගේම வேண்டும். අපි හැම කෙනෙක්ම පාපයෙන් සුව වුණා. நாங்கள் எல்லோரும் பாவத்திலிருந்து ඇයි குணமாக்கினோம். අපි සභාවට යන්නේ? நாங்க ஏன் சபைக்கு போக வேண்டும்? සභාවට යන්න ඕනේ. ඇයි දන්නවද? පූජකවරයා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද වචන ඔබට කතා කරන්න ඕනේ. போதகருக்கு ஆலயத்துக்கு போகும் பொழுது போதகர் உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான வசனங்களை பேசுவார். පූජකවරයා මෙතන ඉඳන් නරක වචන කියන්න හොඳ නැහැ. போதகர் இந்த இடத்துல இருந்து தவறான வசனங்களை මෙතන பேசக்கூடாது. ඉඳන් එයා කියන්න ඕනේ ඔබ අත තබන සියල්ල සාර්ථක இந்த වෙනවා. இடத்துல இருந்து அவர் சொல்ல வேண்டும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும். ආමේන් කියන්න ඕනේ. நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும். ආමේන්. අපි අන්තිමට ඒක අපි කරන්න යනවා. நாங்கள் கடைசியாக அதை செய்ய போகிறோம். 14 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ බලන්න. 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. පූජකයාද කඳවුරෙන් පිටතට ගොස් ඔහු බැලිය යුතුය. කුෂ්ඨ රෝගයේ සුව වී කුෂ්ඨ රෝගියාගෙන් පහ වී තිබෙන බව දුටුවොත් දැන් පූජකයා යන්න ඕනේ කුෂ්ඨ රෝගියාව බලන්න. இப்ப ஆசாரியர் போக வேண்டும் அந்த குஷ்ட ரோகியை பார்ப்பதற்கு. කුෂ්ඨ රෝගියාගේ කුෂ්ඨයේ සුව වෙලා තිබුණොත් அவருடைய அந்த குஷ்டம் குணமாகி இருந்தா
ඊට පස්සේ පවිත්‍ර වීමට එක්කරන් එනවා. அதற்கு பின்புதான் அவரை சுத்திகரிப்பு காரியங்களுக்கு கொண்டு வர ඒ வேண்டும். කියන්නේ මෙතනට එක්කරන් එන්නේ නැත්තම් මේ දේවමාලිගාවට යන්නේ කුෂ්ඨය සුව වෙන්න නෙමෙයි කුෂ්ඨය සුව වෙලා තමයි යන්නේ. இந்த தேவ மாளிகைக்கு அவர் போவது குஷ்டரோகம் குணமாக்கப்படுவதற்கல்ல, குணமாக்கினதுக்கு பின்பதாகவே போகணும். ජේසුස් වහන්සේව විශ්වාස කරලා අපේ පාපයෙන් අපි ගැලවීම ලැබලා අපි සුව වෙච්ච නිසා තමයි අපි මෙතනට එන්නේ උන්වහන්සේගේ වචනය අහන්න. நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட நிமித்தமாய் தான் இந்த இடத்துக்கு வருகிறோம் வசனத்தை கேட்க. මාත් එක්ක කියමු මම සුව වුණා. நான் என்னோடு சொல்லுங்கள், நான் குணமாக்கப்பட்டேன். நான் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன். ආමෙන්. ஆமென். දැන් මම පෙනී හිටිනවා. இப்பொழுது நான் என்னை காண்பித்து හැම இருக்கிறேன். සතියෙම එන්න ඕනේ උන්වහන්සේගේ වචනය අහන්න. எல்லா வாரமும் வர வேண்டும் கர்த்தருடைய ඔබ දුර வசனத்துக்கு. ඉන්නවනම් நீங்கள் தூரத்தில் ඔබ இருப்பீர்கள், ලෑස්ති කරන්න ඕනේ තැනක් நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தை, සෙනඟ එකතු වෙලා වචනය කතා කරන්න. ஜனங்களை ஒன்று சேர்த்து வசனத்தை මේක பேசும்படியாக. ඉතාම වැදගත්. இது மிகவும் முக்கியமான ஒரு මොකද காரியம். අපි ඉන්නේ අවසාන කාලේ. இருக்கிறது நான் கடைசி காலத்தில், අවසාන කාලේ ඇවිල්ලා සාගත එනවා වචනේ නැති සාගත. கடைசி காலத்திலே வசனத்துக்கு பஞ்சம் ஏற்படும் என்று වචනේ சொல்கிறார். කතා කරන වෙලාව සෑල්ලුවට ගන්නත් එපා. ඒක පරක්කු වෙලා කරමු. ඒම නැහැ. වෙලාවට පටන් ගන්න ඕන උන්වහන්සේ வசனத்தை பேசுகிற நேரத்திலே நீங்க அதை மிகவும் கவலை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிகவும் முக்கியமான நேரம், அதற்கு நீங்க நேரத்தை கொடுக்க හරි வேண்டும். වැදගත් අපේ ජීවිතේ. அது எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான දැන් நேரம். 4 වෙනි පදේ බලන්න. இப்பொழுது 4வது வசனத்தை பாருங்க. පවිත්‍ර වෙන්ට සිටින්නා උදෙසා පණ ඇති පවිත්‍ර වූ පක්ෂින් දෙදෙනෙක්ද ගිගිරි දඬුද රතු ලොම්ද හිසොප්ද ගෙනෙන්ට පූජකයා අනකරාවා. දැන් පක්ෂින් දෙන්නෙක්, මේ පක්ෂින් දෙන්න ඇවිල්ලා හරි පරිවර්තනයේ තියෙන්නේ පරවියන් දෙදෙනෙක්. இந்த இடத்திலே குருவிகள் என்று இருக்கிறது, சரியான மொழிபெயர்ப்பிலே புறாக்கள் என்று தான் இருக்க මේ வேண்டும். පරවියන් දෙදෙනෙක් සහ இந்த புறாக்கள் ரெண்டும் மற்றும் මොනවද කියන්නේ ගිගිරි දඬු கேதுரு கட்டை, ඒ වගේම හිසොප් දණ්ඩක් அதுக்கு ஈசோப் என்கிறது රතු නූලක් சிவப்பு நூலும், ඒ වගේම මැටි භාජනයක් அதே மாதிரி மண்பாண்டமும், ඒ මැටි භාජනයට ගලා යන වතුර පුරවලා அந்த மண்பாண்டத்திலே ஓடுகிறதான தண்ணியை நிரப்பி පක්ෂින් දෙන්නවත් අරන් එන්න ඕනේ. இந்த புறாக்கள் ரெண்டையும் கொண்டு வர අනිත් வேண்டும். ෆොටෝ එක දාන්න. මෙන්න මේ විදියට. இந்த இவ்வாறாக இருக்க வேண்டும். ඒ කියන්නේ පක්ෂින් දෙන්නෙක් ඉන්න ඕනේ. அந்த புறாக்கள் ரெண்டு இருக்க வேண்டும். මැටි භාජනයක් තියෙන්න ஒரு ඕනේ. மண்பாண்டம் இருக்க ඒ வேண்டும். මැටි භාජනය ඇතුලේ වතුර තියෙන්න ඕනේ. මොන වගේ වතුරද? ගලා යන වතුර තියෙන්න ඕනේ. அந்த மண்பாண்டத்திலே ஓடுகிறதான தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்க රතු வேண்டும். නූලක් තියෙනවා අතේ சிவப்பு පූජකයාගේ. நூல் இருக்க வேண்டும் ஆசாருடைய கையிலே. ඒ විතරක් නෙමෙයි ගිගිරි ගහක දණ්ඩක් තියෙන්න ඕනේ. கேதுரு கட்டையும் கையில் இருக்க வேண்டும். හිසොප් දණ්ඩක් තියෙන්න ඕනේ. ஈசோப் தண்டும் கட்டையும் இருக்க வேண்டும். පරවිය දෙන්නෙක් ඉන්න ඕනේ. புறாக்கள் ரெண்டும் இருக்க வேண்டும். මොකද්ද මේකෙන් පෙන්눔 කරන්නේ? இதிலிருந்து என்னத்தை காண்பிக்கிறார்? මේකෙන් පෙන්눔 කරන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව. இதிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை தான் காண்பிக்கிறார். ආමෙන්. ஆமென். පරණ කිව්සුමේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව තමයි මෙතනින් පෙන්වන්නේ. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை தான் இந்த இடத்திலே காண்பிக்கப்படுகிறது. මෙතන පවිත්‍ර වූ පක්ෂින් දෙන්නෙක් ඉන්නවා. இந்த இடத்திலே பரிசுத்தமாக்கப்பட்ட 2 புறாக்கள் இருக்கிறது. ඒ පරවිය දෙන්නෙක් ඉන්නවා. அந்த புறாக்கள் 2 இருக்கிறது. එක පරවියෙක්ව ஒரு புறாவை எடுத்து දැන් මේ වතුර භාජනයට அந்த தண்ணீர் மட்பாண்டத்தில் ඒකට දානවා ගිගිරි දණ්ඩ. அதுல கேதுரு கட்டையை ඒ போடுவார்கள். වගේම හිසොප් දණ්ඩ. அதே மாதிரி ஈசோப்பை போடுவார்கள். රතු නූල. சிவப்பு நூலையும் போடுவார்கள். දාලෙවල්ලා පරවියව දාලා පරවියගේ බෙල්ල කඩනවා ලේන්න. அந்த இடத்திலே அவைகளை அனைத்தையும் போட்டு புறாவுடைய கழுத்தை முறிப்பார்கள், ரத்தம் ඊට வருவதற்கு. පස්සේ වතුර ඔක්කොම ලේ පාට වෙනවා. அதுக்கு பின்பு அந்த தண்ணீர் அனைத்தும் ரத்தமாய் ඒ மாறிவிடும். කිසිම වරදක් කරපු නැති පරවියා මරණයටපත් වෙනවා. அந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த புறா மரணித்து விடும். ඊට පස්සේ ඒ වතුර අරගෙන அதுக்கு பின்பு அந்த தண்ணீரை எடுத்து ඒ ලේ තැවරිච්ච ලේ අරගෙන அந்த தண்ணீர்ல அந்த ரத்தம் இடப்பட்ட அந்த ரத்தத்தை මිශ්‍ර எடுத்துக்கொண்டு වෙලා තියෙන්නේ. அந்த தண்ணீரும் நீரும் ஒன்றாய் கலந்து இருக்கிறது ඒක අරගෙන ரத்தமும். පූජකවරයා 7 වතාවක් ඉහින්න ඕනේ අර කුෂ්ඨයාගේ ඇඟට. அதை எடுத்து 7 முறை அந்த குஷ்ட வியாதியின் அந்த சரீரத்தில் 7 முறை தெளிப்பார். එයා කනට ගාන්න ඕනේ මෙහෙම. அவர் காதில் இவ்வாறாக பூச வேண்டும். ඇඟිලි වල ගාන්න ඕනේ. அவருடைய விரல்களை பூச வேண்டும். මහපොට ඇඟිල්ල ගාන්න ඕනේ කකුලේ. காலிலே பெருவிரலை பூச ඇයි வேண்டும். මං කිව්වා ඒක? நான் அது ஏன் என்று சொன்னேன். එලියාට මෙච්චර කාලයක් ඇහුනේ මොකද්ද? அவருக்கு இவ்வளவு காலம் என்னது கேட்டது? කුෂ්ඨයා අන්න කුෂ්ඨයෙක් එනවා. අන්න කුෂ්ඨයෙක් එනවා. අන්න කුෂ්ඨයෙක් එනවා.
කියලා. ඒක තමයි ඇහුනේ මෙයා. குஷ்ட வியாதி ஏதோ குஷ்ட வியாதியானவன் வருகிறான் என்பதை தான் கேட்டுக்கொண்டிருந்தான். අද ඉඳන් ඔබ පවිත්‍රයි. இன்றைய நாளிலே இருந்து நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். පරවියාගේ පූජාව නිසා. இந்த புறாவின் பலியின் நிமித்தமாய். ඒතර පරවියාගේ පූජාව සමානයි. පරවියා සුද්ධාත්මයන් වහන්සේගේ සංකේතයක්. පරවියාගේ පූජාව සමානයි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාවට. දැන් පූජකවරයා මෙතන ඉඳන් කියනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව නිසා ඔබ පවිත්‍ර කරනු ලැබුවා කියලා කියනකොට ඔබ සභාවේ කහඬ ආමේන් කියන්නේ එන්න ඕනේ. இந்த புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாய் பேசப்படுகிறது. அதில் என்ன ஒப்பிடப்படுகிற காரணம் என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. ஆனபடியால் இன்று நீங்க இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தின் கூடாக சபையிலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. நீங்க வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். ஆமென். ஆமென். රතු නූල සමානයි වේදනාවට. சிவப்பு நூல் எங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது வேதனைக்கு. මේ පරිච්ඡේදයේ ගෙදර ගිහිලා කියවන්න. வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. පරිච්ඡේදයේ ඇතුලේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඉන්නවා. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ජේසුස් වහන්සේ කියන්නේ ආගමක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மதத்தை බයිබලය කියන්නේ சேர்ந்தவர். ආගමක් නෙමෙයි. வேதாகமம் என்று சொல்வது ஒரு ජේසුස් மதத்தை වහන්සේ ආවට சேர்ந்தவர். පස්සේ ලියවිච්ච එකක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவ வந்ததுக்கு பின்புதான் ජේසුස් எழுதப்பட்டதல்ல. වහන්සේ ගැන ලියවිච්ච පොතක්. இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். Hallelujah. ஹalleluya. අපි ගැන ලියවෙන්නේ ඉපදුනාට පස්සේ. எங்களை குறித்து எழுதுவது நாங்கள் பிறந்ததுக்கு பின்புதான். මොකේද? எதிலே? උප්පැන්නේ. எங்களுடைய பிறந்த குறிப்பிலே. හැබැයි යේසුස් වහන්සේ ඉපදෙන්න කලින් උන්වහන්සේ ගැන ලියවිච්ච පොත තමයි බයිබලය. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் தான் යේසුස් வேதாகமம். වහන්සේ විශේෂිතයි කියන්නේ. ஆனபடினால் தான் அவர் விசேஷம் உள்ளவராய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබට ආදරයක්. இயேசு கிறிஸ்துவான் உங்களை අද நேசிக்கிறார். දවසේ ඔබ යේසුස් වහන්සේගේ වචනය අහන්න. இன்று நீங்க இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை கேட்க මේ வந்திருக்கிறீர்கள். යේසුස් වහන්සේගේ වචනේ මුද්‍රා කරපු වචනයක් උන්වහන්සේ ඔබ සුව කරනවා. இந்த ආමේන් කියලා ලබා ගන්න. இயேசு கிறிஸ்துவானோட இந்த வார்த்தை முத்திரையிடப்பட்ட வார்த்தை இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඔබ ஆமென் என்று උනන්දුවෙන් பெற்றுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය අහගෙන ඉන්නවා. நீங்கள் மிகவும் கவனமாய் தேவனுடைய வசனத்தை ඔබ මේ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ස්ථානට ආවේ අද පළවෙනි දවසේ. நீங்கள் இன்றைய நாள்ல முதல் முறையா இந்த இடத்துக்கு ජේසුස් வந்திருக்கிறீர்கள். වහන්සේ ඔබට ආදරේ ඔබ ස්පර්ශ කරනවා. ජේසුස් වහන්සේ ඔබට කියන ඔබ සුව වෙනවා. இயேசு கிறிஸ்துவான் உங்களை நேசிக்கிறார். உங்களை தொடுவார். அவர் சொல்றார் நீங்க குணமாக்கப்படுவீர்கள். இயேசு ආමේන්. கிறிஸ்து. මේ ஆமென். ෆුල් ෆිට් එක ළඟ ඉඳන් කියනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සුව වෙනවා. நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நீங்க சுகம் பெறுவீர்கள் මෙතන என்று. රතු නූලක් උන්වහන්සේ කියනවා. මේ වචනේ කියනවා රතු නූලක් වතුරට දාන්න. இந்த இடத்திலே சிவப்பு நூலை தண்ணீரிலே போடுங்கள் என்று රතු சொல்லுகிறது. නූල සමානයි වේදනාවට. சிவப்பு நூல் ஒப்பாய் இருக்கிறது කවුද අපි வேதனை. වේදනාව වින්දේ? யார் எங்களுக்காக வேதனை යේසුස් அடைந்தார்? ක්‍රිස්තුස් වහන්සේ වේදනාව වින්දා. இயேசு கிறிஸ்துவான் எங்களுக்காய் பாடுகளை යෙසායා පොතේ சுமந்தார். 53 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා උන්වහන්සේ අපගේ සියලු වේදනාවන් උන්වහන්සේ කුරුසේ දරා ගත්තා. எசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற எங்களுடைய எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவான சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று. තියෙන කෙනෙක් තමයි දන්නේ වේදනාව. அவர் புண் இருக்கிற ஒருத்தர் தான் தெரியும் அவருக்கு இருக்கிற යෙසායා வேதனை. 53 4යි කියනවා ජේසුස් වහන්සේ සෑම තුවාලයක්ම ලබා ගත්තේ. තුවාල තුලින් රෝග තුලින් මනුෂ්‍යයට ඇතිවෙනා වූ වේදනාවෙන් මනුෂ්‍යයා නිදහස් වෙන පිණිස තමයිලු ජේසුස් වහන්සේ සියල්ල දරා. எசாயா 53:4-5 வசனங்களில் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் அவர் தாங்கி நின்றது அந்த வியாதியோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிறவர்களை குணமாக்கும்படியாக. ඊට පස්සේ මේ වතුරට දාන්න ඕනේ ගිගිරි දඬු. அதுக்கு பின்பதாக இந்த கேதுரு கட்டைகளை அந்த நீரிலே போட ගිගිරි வேண்டும். දඬු කියලා කියන්නේ இந்த கேதுரு கட்டைகள் என்று சொல்லுவது ලෝකේ තියෙන බලවත්ම ගස්. ඒ කියන්නේ ශක්තිමත්ම ගස්. இந்த உலகத்திலே இருக்கிற மிகவும் பலம் வாய்ந்த ஒரு மரம். ඒක සංකේතවත් කරනවා මේ ලෝකේ ඉන්න ඕනම ජගතෙක් වේවා ඕනම බලවතෙක් වේවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව නැතුව එයාට පව්කමාවක් නැහැ. அது அடையாளமாய் பேசப்படுகிற இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற எந்த பலவந்தனாயும் எந்த பிரபுவாய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பழி இல்லாம அவருக்கு ரட்சிப்பில்லை. ඕනම සාන්තුවරයෙක් වෙන්න පුළුවන්. எந்த பிரதான ஒரு ගිගිරිගා සමානයි සාන්තුවරයෙක් වෙන්න පුළුවන්. எந்த බලවත් கேதுரு මිනිසෙක් கட்டையும் වෙන්න පුළුවන්. அவர் வல்லமையான ஒரு மனிதனா இருக்கலாம், පොහොසත් මිනිසෙක් වෙන්න පුළුවන්. பணக்காரனா இருக்கலாம், උසස් තැන්වල ඉන්න කෙනෙක් වෙන්න உயர்ந்த පුළුවන්. பதவிகளே இருக்கிறவரா இருக்கலாம், නායකයෙක් වෙන්න පුළුවන්. தலைவரா ඒ இருக்கலாம். කෙනා වෙනුවෙනුත් එක්ක තමයි ඒ පූජාව කියලා මතක් කරන්න තමයි ඒ ගිගිරි. அந்த நபருக்காகவும் தான் அந்த சிலுவையிலும் பழி என்பதை குறிப்பிடத்தான் அந்த கேதுரு கட்டை தண்ணீரிலே ඊට போடுவது. පස්සේ හිසොප් දණ්ඩක් දාන්න කියලා කියනවා. அதுக்கு பின்பதா ஈசோப்பை போடுவார்கள் என்று කියලා சொல்லுகிறார். කියන්නේ ඊශ්‍රායලයේ තිබෙනා වූ කුඩාම පැලෑටිය. ஈசோப் என்று சொல்லுவது இஸ்ராயேலில் இருக்கிறதான மிகவும் சிறிதான
ஒரு එහෙනම් தாவரம். මේ පූජාව ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාව මේ ලෝකේ එපා කරලා නැත්නම් පහත් කරලා පහත් තැනක ඉන්නවනේ ඒ කෙනාටත් මේ පූජාව වැඩ කරනවා. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பலியானது இந்த உலகத்திலே ஒடுக்கப்பட்டு கீழ்த்தரமாய் பேசப்பட்டு கடைசி நிலைமையில் இருக்கிற அந்த மனிதனுக்கும் கூட இயேசு கிறிஸ்துவான பலியாக ඒ மாறினார். විතරක් නෙමෙයි මේ මැටි භාජනය ඇවිල්ලා ලෝකයට සමානයි. அதுக்கு என்பதா இந்த மட்பாண்டம் எதற்கு உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ඒතර ලෝකයෙන් ස්වාමීන් වහන්සේ අපිව බේරගත්තා. මේ ලෝකයා වෙනුවෙන් තමයි මේ පක්ෂිය පූජා වුණේ. ඒතර ජේසුස් වහන්සේ මේ මුළු ලෝකයා වෙනුවෙන් උන්වහන්සේ පූජා වුණා. இந்த முழு உலகத்துக்காகவும் தான் அந்த பறவை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் இரட்சகராய் தான் அந்த பலியை දැන් செலுத்தினார். ඒ ලේ ටික අරගෙන அந்த இரத்தத்தை எடுத்து ඊසිනවා. இப்பொழுது தெளிப்பார்கள். කාටද? யாருக்கு? කුෂ්ඨ රෝගියාට. දැන් குஷ்டரோகிக்கு. කුෂ්ඨ රෝගිය සුව වුණා. இப்பொழுது குஷ்டவியாதி සුව குணமாகி වෙච්ච කුෂ්ඨ රෝගියාට ඉසිනවා. இப்ப அந்த குணமாக்கப்பட்ட குஷ்டரோகிக்கு පූජකවරයා தெளிப்பார்கள். ඉසිනවා. ஆசாரியர் அவ்வாறு தெளிப்பார். ඊට පස්සේ අනිත් පරවියාව அதுக்கு பின்னதா மற்ற புறாவை எடுத்து ලේ අර ගෑවිච්ච ලේත් එක්ක அந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த அதோட எடுத்து ඉහළට අතාරිනවා அப்படியே ප්‍රයාස කරනවා. மேலாகவே அவர் விட்டு விடுவார் பறந்து செல்வதற்கு. මැරිච්ච පක්ෂියා සමානයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාවට උන්වහන්සේගේ මරණයට සමානයි. மரித்த புறா ஒப்பா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட பலி அவருடைய சிலுவை மரணத்துக்கு. අතාරපු පක්ෂියා සමානයි මලවුන්ගෙන් නැගිට්ටා වූ ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த விடுதலை யாக்கப்பட்ட அந்த புறா சமனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுதலை குறித்து. ඊට පස්සේ அதற்கு பின்பதா මේ පක්ෂියාව යවුවට පස්සේ இந்த புறாவை விடுதலை ஆக்கினதுக்கு பின்பதா ඊට පස්සේ කරන්න යාට තියෙනවා කාරණාව. அதுக்கு பின்பதா அவருக்கு செய்ய ஒரு காரியம் இருக்கிறது. 13 වෙනි පදයට යන්න. 13வது வசனத்துக்கு போவோம். 12 වෙනි පදේ ඉඳන් 12வது வசனம் இருந்து සමා වෙන්න 7 වෙනි පදේ ඉඳන් අපි කියමු. மன்னிக்கோம் 7வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். කුෂ්ඨයෙන් පවිත්‍ර වෙන්න සිටින්නාට සත්වරක් ඉස ඔහු පවිත්‍රයයි කියා පණ පිටින් සිටින පක්ෂියා එලිමහනෙහි නිදහස් කර හරිව. අපි දැන් බලපු පින්තූරය එක තමයි 7 වෙනි පදේ. 8 වෙනි පදේ කියනවා පවිත්‍ර වෙන්න සිටින්නාද තමාගේ වස්ත්‍ර සෝදාගෙන තමාගේ කේස සියල්ල බූගා වතුර නාගනීවා. දැන් කේස් ඔක්කොම බූගන්න යා පවිත්‍රයි කියලා පෙන්වන්න. ඒ එක කුෂ්ඨයක් ඇවිල්ලා නැහැ කියලා පෙන්වන්න. කියන්නේ එක පාපයක් මා තුල නැහැ කියලා පෙන්වන්න. அதற்கு பின்பது அவருடைய தலையிலே முடியெல்லாம் அவர் சிறை சேதம் பண்ண வேண்டும். காரணம் என்ன? அவர் முழுமையாய் குணமாய் இருக்கிறார், எனக்குள்ள எந்த பாவம் இல்லை என்பதை காண்பிக்க. ඊට පස්සේ බලන්න පසුව ඔහු කඳවුර තුලට આવොත් තමාගේ කූඩාරමෙන් පිටට සත් දවසක් එහි නැවතී සිටින්නේ. දවස් 7ක් නැවතිලා ඉන්නවා. அதுக்கு பின்பு அவர் அவருடைய கூடாரத்திலே 7 நாள் தங்கி இருக்க வேண்டும். දවස් 7 කියන්නේ සම්පූර්ණයි. 7 நாள் என்பது சொல்வது முழுமையாக்கப்பட்டது. முழுமையாக்கப்பட்டது තේරුම් තියෙනවා. இந்த எல்லா எண்களுக்கும் ஒரு 8 அர்த்தம். කියලා කියන්නේ අලුත් ආරම්භයක්. 8 என்று சொல்வது புதிதான ஒரு ஆரம்பம். ඒ කියන්නේ 7 කියලා කියන්නේ 7 என்று சொல்வது ලෝකෙ මිනිස්සු කියන ලකි 7. உலகத்தில் இருக்க சொல்லுவார்கள் අංක லக்கி 7 என்று. අංක 7 කියලා කියන්නේ 7 இலக்கம் என்று சொல்வது සම්පූර්ණයි කියන්නේ. அது முழுமையாக்கப்பட்டது என்று දවස් சொல்லுவார். 7ක් ඉන්නෝනේ එළියේ. அவர் 7 நாள் வெளியிலே புறம்பே இருக்க வேண்டும். ඊට පස්සේ බලන්න ඊළඟ පදේ. அதற்கு பின்பதாய் நாங்கள் பார்ப்போம். 8 වෙනි දවසේදී ඔහු කැලලක් නැති බැටළු වස්සන් දෙදෙනෙක්ද කැලලක් නැති අවුරුද්දක බැටළු වැස්සියෙක්ද තෙල් මිශ්‍ර වූ සිහින් පිටි එප්‍රාවකින් දසෙන් තුන් කොටසක්ද තෙල් හුණ්ඩුවක්ද ගෙනේවා. හුණ්ඩුව කියද්දි මොකද මතක් වෙන්නේ? හුණ්ඩුවක්ද ගෙනේවා. 11 වෙනි පදේ මම මේක කියන්නේ බල හුණ්ඩුව කියද්දි මට එක එක දේවල් මතක් වුණා. ඔහු පවිත්‍ර කරන පූජකයාද පවිත්‍ර වෙට සිටින මනුෂ්‍යයා සහ ඒ දේවල් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ සම්මුඛ වීමේ කූඩාරම දොරකොට ඉදිරිපිට තබා එක බැටළු ඇස්සෙක්ද. මෙතන සතුන් 3 දෙනෙක්වත් අරගෙන තෙලුත් අරගෙන මේ ආම්පන්න අරගෙන එන්න කියන පූජකවරයා. இடத்திலே 3 மிருகங்களையும் எடுத்துக்கொண்டு எண்ணெய்களையும் எடுத்துக்கொண்டு அவர் வர சொல்லுகிறார். ඊට පස්සේ 13 වෙනි පදේ කියනවා 13வது வசனம் சொல்லுகிறது. සුද්ධ ස්ථානෙහි පාප පූජාවේද දවන පූජාවේද සතුන් මරණ ස්ථානෙහි ඔහු බැටළු පැටවා මැරිය යුතුය. මක්නිසාද පාප පූජාව පූජකයාට අයිතිවක් මෙන් අපරාධ පූජාවත් අයිතිය. ඒක අති ශුද්ධය. ඊට පස්සේ කියනවා 14 පූජකයාද අපරාධ පූජාවේ ලෙයින් ස්වල්පයක් ගෙන පවිත්‍ර වෙන්න සිටින්නාගේ දකුණු කන් කෙළවරහිද කන්වල ගන්න කියනවා. ඒ කන්වල ගන්න කියන මෙච්චර කාලයක් ඇව්වේ නරක බෑඩ් නිවුස් තමයි ඇව්වේ. காதலிலே பூச சொல்லுகிற காரணம் என்ன? இவ்வளவு காலம் கெட்ட தீய செய்திகளை தான் கேட்டீர்கள்.
කුෂ්ටේ කියලා තමයි හැමෝම කිව්වේ. குஷ்டவியாதி பிடித்தவன் என்று இவ்வாறாக ගන්ධයි කියලා තමයි කිව්වේ. நாற்றம் நாற்றம் என்று தான் අයින් சொன்னார். වෙලා ඉන්න කියලා තමයි. ஒதுங்கி நில்லுங்கள் ஒதுங்கி நில்லுங்கள் என்று தான் කරලා තමයි තිබ්බේ. அவரை ஒதுக்கப்பட்டவர்களாக தான் අපිත් இருந்தார். එහෙම තමයි හිටියේ පාපේට. நாங்களும் அப்படித்தான் பாவத்திலே இருந்தோம். දැන් උන්වහන්සේ කියන ඔබ පවිත්‍රයි කියලා. இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பரிசுத்தவான் பரிசுத்தவான். எப்படி பரிசுத்தமாக்கப்பட? ලේ නිසා. அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக. අර මිනිස්සයා කොහමද පවිත්‍ර වුනේ? அவர் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டார்? ලේ තමයි පවිත්‍ර කරන්න කෙනෙක්. இரத்தத்தினால் தான் ඊට පස්සේ பரிசுத்தமாக்கப்பட்டார். බලන්න அதுக்கு பின்பதாய் பாருங்கள் 15 තෙල් හුණ්ඩුවෙන් ස්වල්පයක් තමාගේ වම් අල්ලේ වක්කරගෙන තමාගේ වම් අල්ලේ තිබෙන තෙලෙහි තමාගේ දකුණු ඇඟිල්ල ගිල්වා තමාගේ ඇඟිල්ලෙන් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ සත්වරක් තෙල් ඉස. දැන් බලන්න ඉස්සලාම මොනවද ඉස්සේ? ලේ. முதலாவதாக எண்ணத்தை தெளித்தார்கள், இரத்தத்தை. ඊට පස්සේ මොනවද? அதுக்கு பின்பதா என்ன? තෙල්. எண்ணெய். ලේ තියෙන තැන இரத்தம் இருக்கிற இடத்திலே තෙල් වැඩ කරනවා. எண்ணெய் கிரியை செய்யும். ලේ ජේසුස් වහන්සේගේ පූජාව. இரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய ඔබ பலி. ජේසුස් වහන්සේගේ පූජාව ඔසවන හැම වෙලාවකම நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பலியை உயர்த்தும் எல்லா நேரத்திலும் ආලේපේ වැඩ කරනවා. அபிஷேகம் கிரியை செய்யும். ආමෙන්. ආමෙන්. ඒකයි ජේසුස් වහන්සේ කියන්නේ මම යනවා පියාණන් වහන්සේ ළඟට. ஆனபடிதான் இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் பிதாவின் இடத்திலே මම වෙන போகிறேன், සැනසිලිකාරයෙක් ඔබට දෙන්න. நான் உங்களுக்கு வேறொரு ඒ සැනසිලිකාරය නම් තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ. அந்த ஆறுதல் அடைகிறவர் தான் பரிசுத்தாவியன். இந்த பரிசுத்தாவியன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன் உங்களுக்குள்ள ඒ இருக்கிறார்? නිසා இரத்தத்தின் நிமித்தமாய். ජේසුස් වහන්සේගේ ලේ නිසා. இயேசு கிறிஸ்துவின் ඒ இரத்தத்தினால். නිසා හැම වෙලාවකම උන්වහන්සේගේ ලේ ඔසවන්න අමතක කරන්න. ஆனபடியா எல்லா நேரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உயர்த்தி நீங்க மறந்துடாதீங்க. කාලෙදි ලේ ගැන අපි කතා කරන්න යනවා. நாங்கள் எதிர்காலத்திலே இரத்தத்தை குறித்து ඒ பேச නිසා போகிறோம். පූජකවරයා ඊට පස්සේ මොකද්ද කරන්න ඕනේ? 17 அதுக்கு பின்பதாக ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும்? 17வது வசனம் 16 වෙනි පදේ. 16வது வசனம். තමාගේ වම් අල්ලේ තිබෙන තෙලෙහි තමාගේ දකුණු ඇඟිල්ල ගිල්වා තමාගේ ඇඟිල්ලෙන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සත්වර තෙල් ඉස තමාගේ අතේ ඉතිරි වෙන තෙලින් පවිත්‍ර වෙන්න සිටින්නාගේ දකුණු කන් කෙලවරෙහිද දකුණු අත මාපට ඇඟිල්ලෙහිද දකුණු පස මාපට ඇඟිල්ලේද අපරාධ පූජාවේ ලේ පිට ගා. දැන් ලේ පිට තමයි තෙල් ගන්න කියලා කියන්නේ. இப்பொழுது இந்த இரத்தத்திற்கு மேலாகத்தான் இந்த எண்ணெயை பூச சொல்லுகிறார்கள். පූජකයාගේ අතේ ඉතිරිව තිබෙන තෙල් පවිත්‍ර වෙන්න සිටින්නාගේ හිසේ ගා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේහි ඔහු උදෙසා සමගිකමක් කෙරේවා. ඊට පස්සේ කියනවා 19 තවද පූජකයා පාප පූජාව ඔප්පු කර තමාගේ අපවිත්‍රකම නිසා පවිත්‍ර වෙන්න සිටින්නා උදෙසා සමගිකම කෙරේවා. දැන් පූජකවරයා සමගිකම් කරලා පූජකවරයා ආශිර්වාද වාක්‍ය හත් පාරක් ප්‍රකාශ කරනවා. නුඹ පවිත්‍රයි, නුඹ පවිත්‍රයි, නුඹ පවිත්‍රයි, නුඹ පවිත්‍රයි කියලා හත් වරක් ප්‍රකාශ කරනවා. දැන් අපි සභාවයකට එකතු වෙලා කියන්න යනවා මම පවිත්‍රයි කියලා කියන්න යනවා. இப்பொழுது ඉතින් අපි සිංහලෙන් කියමු, ඊට පස්සේ පාස්ටර් කියයි, ඊට පස්සේ දෙමළෙන් අපි කියමු. இப்பொழுது அந்த ஆசாரியன் அந்த 7 முறை அந்த காரியங்களை செய்த பின்பதான் அவர் சொல்லுவார், இப்பொழுது நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க, சுத்திகரி